வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. வெல்கம் டு கதை நிலவு சேனல். அடுத்து நான் எழுதின ஒரு த்ரில்லர் சஸ்பென்ஸ் ஹாரர் நாவலில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லோருக்கும் போய் சேரும். எனக்கும் நிறைய கதை எழுத ஊக்கமாகவும் இருக்கும். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. சட்டென விழிப்பு தட்டியது ராஜேஷுக்கு. கண் விழித்தான். வெளியே என்ன சத்தம் அது? நேரம் பார்த்தான். ரேடியம் கடிகாரம் அதிகாலை 3:30 என காட்டியது. அருகில் பார்த்தான். மனைவி கிருபா ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் மேலும் ராஜேஷ் மேலும் காலை தூக்கி போட்டபடி 12 வயது மகன் ரூபேஷ் உறங்கிக் கொண்டிருந்தான். இன்னும் மழலை மாறாத முகம். தூங்கிக் கொண்டிருக்கும் மகனை ஆசையுடன் பார்த்தான் ராஜேஷ். தன் மினி ஜெராக்ஸாய் சலுகையுடன் தாயின் மேல் கையை தூக்கி போட்டபடி உறங்கும் மகனின் நெற்றியில் மெதுவாய் முத்தமிட்டான். வெளியே இப்போது சத்தம் அதிகமாக கேட்க ஆரம்பித்திருந்தது. ஹோ ஹோ வென்ற இரைச்சல். மக்கள் கத்திக்கொண்டே இங்கும் அங்கும் ஓடுவது போன்ற களைபர குரல்கள். என்னமோ ஏதோ என்ற பதைப்பதைப்பில் தன் மேல் போட்டிருந்த மகன் ரூபேஷின் கை கால்களை மெதுவாக விலக்கிவிட்டு கட்டிலில் இருந்து எழுந்து வந்து ஜன்னல் திரையை விலக்கிவிட்டபடி பார்த்தான். அவனது பங்களாவுக்கு வெளியே மக்கள் கூட்டம் கசமுசாவென்ற சத்தத்தோடு ஓடிக்கொண்டிருப்பது தெரிந்தது. ஏன் இப்படி ஓடுகிறார்கள்? குழப்ப யோசனையுடன் அறையை விட்டு வெளியே வந்து ஹால் கதவை திறந்து போர்ட்டிகோவுக்கு வந்து வெளியே பார்த்தவன் அதிர்ந்து போனான். பெரும் சூறை காற்று வீசிக்கொண்டிருக்க வீடுகளின் கூரைகள் எல்லாம் காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு அங்கும் இங்கும் சிதறி கொண்டிருந்தன. எதிரே சற்று தொலைவில் சுனாமி பேரலை ஒன்று 12 தென்னை மர உயரத்திற்கு ஹோவென்ற இரைச்சலோடு கண்ணில் தென்பட்டவற்றை எல்லாம் கபலீகரம் செய்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. நடுநடுங்கி போன ராஜேஷ் பட்டென கதவை மூடிக்கொண்டு உள்ளே ஓடி வந்தான். கட்டிலை நெருங்கினான். இதற்குள்ளாக இரைச்சல் கேட்டு எழுந்து உட்கார்ந்திருந்தனர் மகன் ரூபேஷும் மனைவி கிருபாவும். என்னங்க, ஏன் இப்படி ஓடி வரீங்க? வெளியே என்ன இவ்வளோ சத்தம்? அவள் சொல்லி முடிக்கவில்லை. டொம் என்ற சத்தத்துடன் கதவு எதனாலோ மொத்தப்பட்டு அடுத்த சில நொடிகளிலெல்லாம் அந்த ராட்சச பேரலை அந்த வீட்டை அப்படியே தன் நீர்க்கரங்களை கொண்டு மூடியது. அடித்து கொண்டு போன நீரில் ராஜேஷும் கிருபாவும் ஏதோ ஒரு மரக்கிளை ஒன்றை பிடித்து கொண்டு தொத்தி கொண்டவாறே மிதந்து ரூபேஷ் ரூபேஷ் என்று தொண்டை கிழிய கத்தினர். டாடி டாடி என்ற ரூபேஷின் ஹீனமான கதறல் குரல் எங்கிருந்தோ கேட்க இருவரும் திரும்பி பார்த்தனர். அங்கே சுழல் போன்ற ஓரிடத்தை நோக்கி காட்டாற்று வெள்ளம் ரூபேஷை அடித்து கொண்டு காரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. டாடி! ரூபேஷின் அழுகை கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்க ஆரம்பித்தது. நோ ரூபேஷ் என்று அலறியவாறே நீருக்குள் அமுங்கினர் ராஜேஷும் கிருபாவும். அத்தியாயம் 2. டாடி டாடி! குரல் கேட்டு சட்டென கண்விழித்தான் ராஜேஷ். பட்டனை எழுந்து உட்கார்ந்தான். வெள்ளமாய் உயர்த்திருந்தது. நீருக்குள் முங்கி எழுந்தது போன்று மூச்சு வாங்கியது அவனுக்கு. டாடி! மகன் ரூபேஷின் கோபம் கலந்த கெஞ்சல் குரல் வெகு அருகில் கேட்க பட்டென திரும்பினான். ரூபேஷ் ஸ்கூல் யூனிஃபார்மில் தயாராகி இடுப்பில் கை வைத்தபடி கோபமாய் நின்று கொண்டிருந்தான் அவன் எதிரே. அப்படியென்றால் சற்று முன் தான் கண்டதெல்லாம் கனவா? கைகளால் கண்களை அழிந்து விட்டு கொண்டான் ராஜேஷ். இந்த மாதத்தில் இந்த கனவு வருவது இத்துடன் 4வது முறை. ஒரே கனவு எப்படி அடிக்கடி கொஞ்சம் கூட பிசுகாமல் துல்லியமாக வருகிறது? அவனது சிந்தனையை மனைவி கிருபாவின் அதட்டல் குரல் கலைத்தது. ஏங்க ஏங்க ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? ரூபேஷுக்கு இன்னைக்கு கல்ச்சரல்ஸ் ரிகர்சல் இருக்கு. 7 மணிக்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கணும். ஸ்கூல் பஸ் வராது இன்னைக்கு. நீங்க தான் கொண்டு போய் ட்ராப் பண்ணணுங்கிறத மறந்துட்டீங்களா? பாருங்க, அவனை இப்பவே டென்ஷன் ஆயிட்டான். மனைவியையும் மகனையும் மாறி மாறி பார்த்த ராஜேஷ் தலையை உலுக்கி விட்டு கொண்டவாறே கட்டிலை விட்டு எழுந்து அவசர அவசரமாக குளியலறையை நோக்கி ஓடினான். 5 மினிட்ஸ் ரூபேஷ் கண்ணா, டாடி உடனே வந்துடுறேன், நீ போய் காரில் உட்காந்துரு என்ற ராஜேஷின் குரல் பாத்ரூமில் இருந்து தேய்ந்து மறைந்தது. பேட் டாடி என்று செல்லமாக கோபித்தவாறே தன் ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக்கை எடுத்துக்கொண்டு போர்ட்டிகோவில் நின்றிருந்த காரை நோக்கி போனான். கையில் இருந்த ப்ளூடூத் கீயை ஆன் பண்ண கார் ஒரு விசிலடித்தவாறே பயணத்திற்கு தயார் என்று சொன்னது. முன்பக்க டோரை திறந்து உள்ளே போய் உட்கார்ந்தான். தன்னுடைய பாட புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தான்.
அப்பொழுது யாரோ கார் கண்ணாடியை டொக் டொக் என தட்டினார்கள். டாடி தானோ என நினைத்தவாறே நிமிர்ந்து பார்த்தவன் திகைத்தான். வெளியே ஒரு பிச்சைக்காரன் குனிந்து கண்ணாடி வழியே இவனை பார்த்து கண்ணாடியை கீழே இறக்க சொல்லிக் கொண்டிருந்தான். பரட்டை தலையும் கிழிசல் உடையும் பழுப்பு நிற கண்களும் காவி நிற பல்லுமாக இருந்த அவனை பார்த்ததும் ரூபேஷ் மிரண்டான். அடுத்த பக்க கார் கதவை திறந்து கீழே குதித்து டாடி என கத்திக்கொண்டே ஓடி வந்தவன் ராஜேஷின் மேலே மோதிக்கொண்டான். என்னடா ரூபேஷ், ஏன் இப்படி ஓடி வர்ற? பின்னாடியே ஓடி வந்த கிருபா மகனை அதட்டினாள். அங்கே டாடி, யாரோ ஒருத்தர். ரூபேஷ் கை காட்டிய திசையில் அந்த பிச்சைக்கார நபர் ஆடி ஆடி நடந்து போய்க் கொண்டிருந்தார். என்னப்பா செஞ்சார் அந்த ஆளு? கிருபா மகனை பதட்டமாய் கேட்க, கார் கதவை தட்டினாருமா, நான் பயந்து போய் ஓடி வந்துட்டேன். மிரட்சியுடன் ரூபேஷ் சொன்னதை கேட்டு கோபத்துடன் கத்தினான் ராஜேஷ். ஏய் ராம்பால், ராம்பால்! பங்களாவின் பின்னாலிருந்து அந்த நேபாளி கூர்க்கா காக்கி ட்ரெஸ்ஸில் பதட்டத்துடன் ஓடி வந்தான். சாப் சாப், என்னம்மா நீ காவல் காக்கிற? சீதர்! அவன் கையை காட்டவும் கூர்க்கா திரும்பி பார்த்து திகைத்தான். அந்த பிச்சைக்கார நபர் காம்பவுண்ட் கேட்டை தாண்டி போய்க் கொண்டிருந்தான். காம்பவுண்ட்குள்ளே இவ்வளோ தூரம் அந்த பிச்சைக்காரன் எப்படி வந்தா? இதான் நீ காவல் காக்கிற லட்சணமா? ராஜேஷ் கோபத்தில் படபடக்க, மாஃப்கர்ஜி சாப், ரெஸ்ட் ரூம் போய் வர்றதுக்குள்ள அவன் உள்ளே வந்துட்டான் போல இருக்கு. இருங்க சாப், அவனை பிடிச்சு உங்க முன்னாடி கொண்டாரேன். கோபத்துடன் நகர முயன்ற கூர்க்காவை கையமர்த்தி நிறுத்தினான் ராஜேஷ். வேண்டாம், இனிமே இப்படி யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ. இதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. ரூபேஷ், கமாண்டியர், ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பார் என்றபடி அவன் கன்னத்தை தட்டிவிட்டு காரை நோக்கி நடந்தான். தாயை கட்டிக்கொண்டு நின்றிருந்த ரூபேஷ் சட்டென தொற்றுக்கொண்ட பதட்டத்துடன் பள்ளிக்கு நேரமாவதை உணர்ந்து தாய் கிருபாவின் கையை உதறிவிட்டுவிட்டு ராஜேஷின் பின்னாடி ஓடினான். திரும்பி பார்த்து, மம்மி see you in the evening என கத்திக்கொண்டே காரின் முன் கதவை திறந்து கொண்டு சீட்டில் தன்னை திணித்து கொண்டு ராஜேஷை பார்த்தான். ராஜேஷ் திரும்பி புன்னகைத்தான். கண்ணா, சீட் பெல்ட் என்றதும் தலையை தட்டி கொண்டு, சாரி டாடி, டென்ஷனில் மறந்துட்டேன் என்றவாறு சீட் பெல்ட்டை அணிந்து கொண்டான். தந்த நிறத்தில் கூர் நாசையுடன் முகமும் செழிப்பான கருமை நிறத்துடன் சிலும்பி நிற்கும் முடியுமாக உட்கார்ந்திருக்கும் ரூபேஷை பெருமையுடன் பார்த்தான் ராஜேஷ். தன் ரத்தம் என்ற உணர்வே அவனுக்கு பரம சுகமாக இருந்தது. ஆண் குழந்தையை பெற்ற எந்த தந்தைக்கும் இருக்கும் கர்வம் அது. மகனின் பளபள முடியை தடவி கொடுத்துவிட்டு போலாமா என்றான் ராஜேஷ். ஓ எஸ் டேட் என ரூபேஷ் தலையசைத்ததும் காரில் மகனுக்கு பிடித்த இமேஜின் டிராகன் ஆல்பமிலிருந்து பிலீவர் சாங்கை ஆன் செய்தான் ராஜேஷ். அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை மகன் தலையை ஆட்டி ஆட்டி ரசித்து கேட்பதை ஒரு கண்ணால் ரசித்தவாறே காரை ஸ்டார்ட் செய்து காம்பவுண்ட் கேட்டை கூர்க்கா வேகமாக ஓடி வந்து திறந்துவிட காரை வெளிச்செலுத்தினான் ராஜேஷ். செல்லும் அவர்கள் காரையை வெறித்து பார்த்தவாறு சாலையோரம் இருந்த ஒரு கல் திட்டில் உட்கார்ந்திருந்தான் அந்த பிச்சைக்காரன். அத்தியாயம் 3. ரூபேஷை பள்ளியில் இறக்கி விட்டுவிட்டு தன்னுடைய டீ தூள் தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு வண்டியை விரட்டினான் அவன். மனதெல்லாம் இரவு தான் கண்ட கனவின் மேலேயே இருந்தது. ஏன் இப்படி கனவு வருகிறது? இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பழைய மனக்குழப்பங்களின் விளைவுதான் கனவு என சொல்வது போலத்தான் இதுவுமா? இதை பற்றி யாரிடம் கேட்பது? யோசனையுடனே காரை கம்பெனியின் உள்ளே செலுத்தினான். செக்யூரிட்டி சல்யூட் அடித்தான். மெதுவாக காரை பார்க்கிங் ஏரியாவில் நிறுத்திவிட்டு இறங்கியவனின் தோளில் வெதுவெதுப்பாக ஒரு கை விழுந்தது. திரும்பினான். ராஜேஷின் நண்பனும் கம்பெனி பார்ட்னருமான தனசேகரன் நின்று கொண்டிருந்தான். முகத்தில் கலவரம் பூசிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 4. கலவர முகத்துடன் நின்று கொண்டிருந்த தனசேகரனை குழப்பத்துடன் பார்த்தான் ராஜேஷ். என்ன தனா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? நீ முதல்ல உள்ளவா, ரூமுக்கு போய் பேசிக்கலாம் என்றவாறே முன்னால் நடந்து சென்றான் தனசேகரன். குழப்பம் விலகாமலேயே காரை பூட்டிவிட்டு அவனை பின்தொடர்ந்தான் ராஜேஷ். முன்னால் அலுவலகம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கவனிக்கும் கம்ப்யூட்டர் யுவதிகள், பின்னால் டீ தயாரிக்கும் தொழிற்சாலை, மரங்கள் புல்வெளிகள் என கலந்து பசுமையாய் தெரிந்தது. கோயம்புத்தூரின் தொண்டாமுத்தூர் அருகே இயற்கை சூழலில் அமைந்திருந்தது அந்த டீ தொழிற்சாலை. ஆரம்பகால நண்பர்களான ராஜேஷும் தனசேகரனும் MBA படிப்பை முடித்துவிட்டு தொழிலுக்காக லோன் அப்ளை செய்திருந்தனர். லோன் இருவருக்கும் சாங்ஷன் ஆகி வரும் சமயம் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த இந்த தொழிற்சாலையை விலைக்கு வாங்கி அதை பெருத்த சிரமத்துடன் நடத்த ஆரம்பித்தனர் இருவரும். அந்த கம்பெனி ராஜேஷின் தூரத்து மாமாவான மார்த்தாண்டம் என்பவருடையது. அவர் இவனுக்கு விற்றுவிட்டு தன் மனைவியுடன் சிங்கப்பூர் போய்விட்டார்.
13 வருடங்களுக்கு முன்பு. பின்பு 3 வருடங்கள் சிரமத்திற்கு பிறகு நஷ்டத்துக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்ததும் லாபத்தில் இயங்க ஆரம்பித்தது ஃபேக்டரி. பிறகு அவர்கள் காட்டில் பணமழைதான். இருவருக்கும் திருமணம் ஆகியது. ராஜேஷ் கிருபாவை காதலித்து மணந்தான். ரூபேஷ் பிறந்தான். ஆனால் தனசேகர் வாழ்வில்தான் சோகம். திருமணமாகி 3 வருடங்களிலேயே மனைவி நோய் கண்டு இறந்து விட்டாள். தனசேகரனை தேற்றி அவனை ராஜேஷும் கிருபாவுமாகத்தான் கொண்டு வந்தனர். வேறு தொழிற்சாலை ஆரம்பித்து அதை பார்த்து கொள்ளும் பொறுப்பை முழுவதுமாக தனசேகரனிடம் ஒப்படைத்தான் ராஜேஷ். தனசேகரனும் மனைவியை இழந்த சோகத்தை மறந்து கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான். ரூபேஷ் என்றால் தனசேகரனுக்கு கொள்ளை இஷ்டம். அடிக்கடி ரூபேஷை கூட்டிக் கொண்டு வெளியில் சுற்ற ஆரம்பித்து விடுவான். சிறுவனும் அங்கிள் அங்கிள் என கூறிக்கொண்டு உற்சாகமாக அவனுடன் ஒட்டிக்கொள்வான். அடிக்கடி தனசேகரனும் வெளிநாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதுண்டு. போனான் என்றால் வாரம் 10-15 நாள் கூட ஆகும். ராஜேஷ் கண்டுகொள்ள மாட்டான். உழைப்பு உழைப்பு என தொழிற்சாலையை முன்னுக்கு கொண்டு வந்ததில் தனசேகரனுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆரம்ப காலத்தில் தனசேகரன் தூங்கிய நேரம் குறைவு. ராஜேஷ் கூட கேட்டான், கொஞ்ச நேரம் தூங்குடாதனா, உடம்பு நல்லா இருந்தாதானே கம்பெனி வேலைகளை பார்க்க முடியும். அதற்கு தனசேகரன் பதில் இப்படி இருக்கும், ராஜேஷ், நஷ்டத்தில் ஓடுற தொழிற்சாலையை நடத்த முடியாமத்தான் நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ தூங்காம வேலை பார்த்தாதான் அதில் பாதாளத்திலிருந்து மீட்டெடுத்து நிலைநிறுத்த முடியும். நம்ம 2 பேருக்குமே இது வாழ்க்கை பிரச்சனைடா. நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்டடு. நான் கொட்டேஷன்ஸ் பார்க்குறேன். ஃபீல்டு ஒர்க்கு நீ தான் அலையணும். டீ எஸ்டேட் ஓனர்கள்கிட்ட நீ தான் பேசணும். அவங்கள எல்லாம் பேச்சால் கன்வின்ஸ் பண்ணி சப்ளைக்கு ஒத்துக்க வைக்கணும். அந்த திறமை என்கிட்ட இல்லைப்பா, உங்ககிட்ட தான் இருக்குது. நீ போய் தூங்குராஜா என்னை விரட்டி விட்டு இவன் விடிய விடிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருப்பான். அப்படி உழைத்ததால் தான் இந்த தேயிலை பிஸ்னஸில் சிகரம் தொட முடிந்தது. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடிந்தது. அதனால் தான் மனம் அமைதி விரும்பி சில தினங்கள் தனசேகரன் செல்வதை ராஜேஷ் எப்பொழுதும் தடுப்பதில்லை. போயிட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன் என்று விடுவான். அப்படி பெங்களூர் போய்விட்டு 4 நாட்கள் கழித்து இன்று ஆஃபீஸ் வந்திருந்தான் தனசேகரன். வந்தவன் முகத்தில்தான் பதட்டமும் கலவரமும் நிறைந்திருந்தது. தனி அலுவலக அறையில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தனர் இருவரும். ஏசி மெலிதாக உரிமிக் கொண்டிருந்தது. அறையில் மிதமான சந்தன மனம் ஆட்டோமேட்டிக் பர்ஃப்யூம் மெஷின் உபயோகத்தால் கமிழ்ந்து கொண்டிருந்தது. என்னடா தனா, ஏன் இப்படி பதட்டமாக இருக்கே? ராஜேஷ் கேட்க, பெரிய பிரச்சனைடா, நம்ம கம்பெனி சீல் வைக்கிற நிலைமைக்கு வரப்போகுது. அவன் சொன்ன வார்த்தையின் வீரியம் புரிய திக்கென்று அதிர்ந்தான் ராஜேஷ். அத்தியாயம் 5. என்னதான் நான் சொல்கிற? கம்பெனியை சீல் வைக்க போகிறாங்களா? யாரு? போலீஸ். போலீஸா? ஏன், எதுக்கு? நாம் என்ன தப்பு பண்ணோம்? தப்பு நாம் பண்ணலை. தப்பு பண்ணது நம்ம ஃபேக்ட்ரி சூப்பர்வைசர் மணியனும் அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளிதரனும் தான். அவங்க பண்ண தப்பால் நம்ம கம்பெனி இப்போது அடி வாங்க போகுது. புரியும்படியாக தான் சொல்லேண்டா, பொறுமை இழந்த குரலில் கேட்டான் ராஜேஷ். அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா என்றபடியே அருகிலிருந்த சிறு பவுச்சை எடுத்து திறந்தான் தனசேகரன். அதில் இருந்தவற்றை வெளியில் எடுத்து காட்டினான். ராஜேஷ் பார்த்தான். 4-5 தாரா டீ தூள் பாக்கெட்டுகள். அவனுடைய தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் டீ தூள்கள். இருவரின் முதலெழுத்தையும் சேர்த்து தாரா என வைத்திருந்தார்கள். இது நம்ம ஃபேக்ட்ரி டீ ஆச்சே, இதில் என்ன ப்ராப்ளம்? குழப்பமுடன் ராஜேஷ் கேட்க ஆமோதிப்பாய் தலையசைத்தான் தனசேகரன். இது நம்ம கம்பெனியில் தயாரித்த டீ தூள் தான். ஆனால் நம்ம ஃபார்முலாவில் இல்லாத ஒன்று இதில் கலந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. ராஜேஷின் நெற்றி சுருங்கியது. அவுட் ஆஃப் ஃபார்முலாவா? நீ என்ன சொல்கிற? டீ பவுடர், ஏலக்காய், மசாலா சேர்த்துருக்கோம். வேற என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கு? நீ ஏதானும் டேஸ்ட் எசன்ஸ் சேர்த்துருக்கியா என்ன? ராஜேஷ் கேட்க, இல்லை என தலையாட்டினான் தனசேகரன். பின்ன என்ன தாண்டா இதில் கலந்துருக்கு? பொறுமை இழந்த குரலில் கேட்ட ராஜேஷுக்கு நிதானமான தாழ்ந்த ஆனால் அழுத்தந்திருத்தமான குரலில் பதில் சொன்னான் தனசேகரன். இந்த பாக்கெட்ஸில் ஹெராயின் கலந்திருக்கு. அத்தியாயம் 6. முதலில் தனசேகரன் சொன்னது புரிய ராஜேஷுக்கு சற்று நேரம் பிடித்தது. பின் அவன் சொன்னதும் மண்டையில் உரைக்க, தனா, வாட் யூ மீன்? இதில் ஹெராயின் கலந்திருக்கா? அதாவது போதைப் பொருளா? ஆமாம், தலையாட்டினான் தனசேகரன். எப்படி? யார் இந்த வேலையை செஞ்சது? சூப்பர்வைசர் மணியனோ அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளிதரனும் தான். அவங்க எப்படி இதை தயாரிச்சாங்கன்னு கேட்குறியா?
டீ பவுடர் ப்ரொடக்ஷன் சேம்பர் இன்சார்ஜை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு போதை பவுடரை டீ தூளில் கலந்து குறிப்பிட்ட அந்த பவுடரை மட்டும் தனியாக பேக் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பாக்கெட்ஸ் இருந்த உட்டன் பாக்ஸ் மட்டும் தனியாக ரெட் கிராஸில் மார்க் பண்ணப்பட்டு குறிப்பிட்ட இடங்களில் எடுக்கப்பட்டு விற்கப்படுது. இது எனக்கு சில சந்தேகத்தின் அடிப்படையில் நம்பகமான நம்ம கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னது. அதன்படி நான் இது சம்மந்தமாக பெங்களூர் போகிறதா சொல்லிட்டு உனக்கு கூட தெரியாமல் நம்ம ஃபேக்ட்ரியிலேயே குடவுன்குள்ளே பதுங்கி இருந்து கண்காணிச்சிட்டு இருந்தேன். 4 நாளாக நான் வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சதான் இந்த பாக்கெட்ஸ். இது சாம்பிள் தான். உள்ள குடவுனில் பாக்ஸில் இதை தனியாக நிறைய பதுக்கி வச்சுருக்காங்க. டீ ப்ரொடக்ஷன்ற பேரில் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கானுங்க. நான் ரகசியமாக என் ஃப்ரெண்டு ஒருத்தனுடைய லேபில் கொடுத்து இதை டெஸ்ட் பண்ணேன். கன்ஃபார்மாக இது ஹெராயின் போதைப் பொருள் கலக்கப்பட்ட டீ தூள். இது நம்ம கம்பெனி பெயரில் வெளிவந்து ரகசியமாக விற்கப்பட்டுருக்கு. இது மட்டும் வெளியில் போதை தடுப்பு பிரிவுக்கு தெரிஞ்சதுன்னா நாம் அவ்வளவுதான், நம்ம கம்பெனியும் அவ்வளவுதான். தனசேகரன் சொல்ல சொல்ல தலை சுற்றியது ராஜேஷுக்கு. அத்தியாயம் 7. தொழிற்சாலை குடவுனில் நின்றிருந்தனர் ராஜேஷும் தனசேகரனும். இருவர் முகத்திலும் டன் டன்னாய் கோபம் வழிந்து கொண்டிருந்தது. எதிரில் தலையை குனிந்தபடி அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளிதரனும் சூப்பர்வைசர் மணியனும் நின்றிருந்தனர். இருவர் முகத்திலும் வெள்ளமாய் வியர்வை. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் தொழிற்சாலைக்குள்ளேயே இந்த சட்ட விரோத காரியத்தை செய்வீங்க? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்கள் நிலைமை என்ன ஆகணும் தெரியுமா? உருமினான் ராஜேஷ். சாரி சார், காசுக்கு ஆசைப்பட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க சார். எவ்வளோ நாளாக இது நடந்துகிட்ருக்கு? 3 மாதமா சார். ராஸ்கல்ஸ், இருங்க, இப்போவே நான் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணுறேன். அயோக்கியத்தனம் பண்ணுறதுக்கா நீ எல்லாம் படித்த? 10 வருஷம் ஜெயிலில் கழித்தினா தான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். தன் செல்ஃபோனை ராஜேஷ் எடுத்து ஏதோ எண்களை தட்ட முயல முரளிதரனும் மணியமும் பதறினார்கள். சார் சார், வேடா சார், ப்ளீஸ். காசுக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டோம் சார். அவர் எங்களுக்கு பணத்தாசை காட்டி இப்படி பண்ண சொன்னதுனால நாங்களும் பண்ணிட்டோம் சார். வேண்டாம் சார். சட்டென நிமிர்ந்தனர் இருவரும். யார் இது உங்களை இப்படி பண்ண சொன்னது? கண்களில் கூர்மையுடன் கேட்டான் ராஜேஷ். அது இழுத்தான் அசிஸ்டன்ட் மேனேஜர் முரளிதரன். சொல்லு, யார் இது? அவன் சொன்னான். அவன் சொன்ன பெயரை கேட்டதும் முகத்தில் அரை வாங்கிய தினசில் அதிர்ந்தும் திகைத்தும் போயினர் ராஜேஷும் தனசேகரனும். அவரா? அத்தியாயம் 8. தொழிற்சாலையில் பதுக்கி வைக்கப்பட்ட அத்தனை போதை பவுடர் கலந்த டீ தூள் பாக்கெட்டுகளும் யாருக்கும் தெரியாமல் பின்புறம் அவர்களுக்கு சொந்தமான புதர்கள் மண்டிய இடத்தில் கெரோசின் ஊற்றி துப்புரவாக எரிக்கப்பட்டது. வியர்த்து வழிந்த முகத்துடன் அவற்றுக்கு தகனக்கிரியை நடத்தினர் முரளிதரனும் மணியமும். அவர்கள் செய்வதை இறுகிய முகத்துடன் பார்த்து வீடியோ எடுத்து கொண்டிருந்தனர் ராஜேஷும் தனசேகரனும். அவை எரிந்து சாம்பலாகும் வரை காத்திருந்து விட்டு முரளிதரனிடமும் சூப்பர்வைசர் மணியத்திடமும் திரும்பினான் ராஜேஷ். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது. வேறு எந்த கருமமும் இந்த ஃபேக்ட்ரியில் இல்லைல்ல? இருந்தால் இப்போவே அதை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணிடுங்க. மறுபாய் தலையசைத்தனர் இருவரும். இல்லை சார், அவ்வளவுதான் சார். வெளியில் எவ்வளவு போயிருக்கு? மாதம் 30ன்னு சுமார் 150 பாக்கெட்ஸ் போயிருக்கு சார். எங்கெல்லாம் போயிருக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் வாங்கி ஸ்டாக் வச்சுப்பார். மணியம் தயக்கத்துடன் சொன்னான். அவர் கொடுத்து விடுற ஹெராயின் பவுடரை 50 பாக்கெட்டுகளில் 30 நாளைக்குள்ளே 3 பாக்கெட்டுங்களில் யாருக்கும் தெரியாமல் கலக்கணும். அந்த பாக்கெட்ஸ்லாம் வேஸ்டேஜில் கணக்குக்கு வந்துடும். அதனால் பெருசாக ப்ராடக்டில் பற்றாக்குறை ஏற்படாது. இதெல்லாம் அவரோட யோசனை தானா? ஆமாம் சார், தலையாட்டினார் இருவரும். கடைசியாக எப்போ போய் அவரை பார்த்தீங்க? 20 நாளைக்கு முன்னாடி சார். அப்போ கொடுத்த பவுடர் எங்கே இருக்கு சார்? இருக்கா? எங்கே இருக்கு? உள்ள உங்கள் டேபிள் மேலே இருக்கிற லாஃபிங் புத்தா சிலைக்குள்ளே பத்திரமா இருக்குது. யூஸ் கவுண்டர்ஸ் என்றபடி முரளிதரன் மேல் அடிக்க பாய்ந்த ராஜேஷை சிரமப்பட்டு நிறுத்தினான் தனசேகரன். ராஜேஷ் ப்ளீஸ், இவங்க வெறும் அம்பு தான். எய்தவன் இருக்கு, அம்பை நோகிறதுல எந்த பயனும் இல்லை. தனசேகர் திரும்பினான். இனிமே உங்கள் 2 பேருக்கும் இங்கே வேலை இல்லை. யார் உங்களை ஏவினாங்களோ அவங்கக்கிட்டே போய் சேர்ந்துக்கோங்க. அத்தோட போய் சொல்லுங்க, இங்கே நீங்கள் பண்ண தில்லுமுள்ளு தகுழுத்தங்களோட வீடியோஸ் மற்றும் இப்போ நீங்கள் பேசின வீடியோ ஆதாரங்கள் சாலிட் எவிடன்ஸாக எங்ககிட்ட எப்போவுமே இருக்கும். நீங்களோ இல்லை அந்த ஆளோ இனிமேல் எங்கள் திசை இருக்கிற பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது.
எங்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யறதானாலும், ஏன் அப்படி நினச்சா கூட அந்த ஆதாரம் எல்லாம் கமிஷனர் ஆஃபீஸுக்கு எந்த நேரம் ஆனாலும் போயிடும். என்ன புரிஞ்சுதா? போத் ஆஃப் யூ கெட் லாஸ்ட். வெளியே செல்லும் பாதையை கை காட்டினான் தனசேகரன் கோபாவேசத்துடன். தொங்கிய தலைகளுடன் அவர்கள் இருவரும் கம்பெனியை விட்டு வெளியேறினர். லாஃபிங் புத்தா சிலைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறிய போதை பொட்டலங்களையும் எடுத்து அவற்றையும் தீயிட்டு அழித்தனர் ராஜேஷும் தனசேகரனும். அப்பாடா, நிம்மதி பெருமூச்சு விட்டான் தனசேகரன், முகத்தில் வழிந்த வியர்வையை வழித்தபடி. அவர்கள் இவ்வாறு செய்வதை பின் காம்பவுண்டின் மீது இருட்டில் ஏறி பதுங்கியிருந்த அந்த உருவம் தன் வீடியோவில் ரெக்கார்ட் செய்தபடி இருந்தது. பின் அப்படியே சாலையில் குதித்து இருட்டில் நடந்து மறைந்தும் போனது. அத்தியாயம் 9. மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர். ரூபேஷ் வாட்டர் தீம் பார்க்கில் அதகல ஆட்டம் போட்டு கொண்டிருந்தான். உடன் ராஜேஷும் தனசேகரனும் ரூபேஷுக்கு சமமாய் ஆடிக்கொண்டிருந்தனர். கிருபாவோ தண்ணீரில் இறங்காமல் ஒரே ஒரு ஜெயண்ட் வீல் மட்டும் சுற்றிவிட்டு வந்து உட்கார்ந்து விட்டாள். ரூபேஷ் மற்றும் ராஜேஷை விதவிதமாய் தன் செல்போனில் கிளிக் செய்து கொண்டிருந்தாள். 3D ரூம், கோஸ்ட் ரூம், வாட்டர் பூல், பங்கி ட்ரிப், ஜம்பிங் வீல், ஃப்ராக் வீல் என ஒன்று கூட விடாமல் சகலமும் சுற்றிவிட்டு அவர்கள் களைப்புடனும் வயிற்றில் பசியுடனும் காரில் பயணித்து கோவைக்குள் நுழைந்த பொழுது இரவு 8 நெருங்கிக் கொண்டிருந்தது. மிதமான வேகத்தில் ராஜேஷ் காரை செலுத்தி கொண்டிருந்தான். பின் சீட்டில் தனசேகர் சீட்டில் தலை சாய்ந்து லேசாக வாய் பிளந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் மடியில் சலுகையாய் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் ரூபேஷ். பின்னால் அவர்களை திரும்பி பார்த்து புன்னகைத்தபடி அருகில் அமர்ந்திருந்த மனைவி கிருபாவை ஏறிட்டான் ராஜேஷ். ரூபேஷ் மேல தனா ரொம்ப பிரியமா இருக்கான்ல? ஆமோதித்தாள் கிருபா. ஆமாங்க, என்கிட்ட ஏமாத்திட்டு சாப்பிடாம ஓடிடுவான். தனசேகரன் அண்ணா இருந்தார்னா கதை அடிச்சுக்கிட்டே மிச்சம் இல்லாமல் சாப்பிட்டு முடிச்சிடுறான். ஹோம்ஒர்க் பண்ணலையா ரூப் அப்படின்னு அவர் கேட்டால் இதோ ஒன்று டக்குன்னு ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறான். நான் சொன்னா இதோ செய்கிறேன் அதோ செய்கிறேன்னு போக்கு காமிச்சிட்டே ஃபோனில் கேம்ஸ் விளையாட போயிடுறான். எந்த அளவு பிரியம் காட்டுறாரோ அந்த அளவுக்கு கண்டிப்பாகவும் இருக்காரு. சிறிது நேரம் அமைதியாக இருந்த ராஜேஷ் கேட்டான், ஏன் கிருபா, தனசேகரனை இப்படியே எப்படி விடுறது? இப்படியேன்னா கேள்வியாய் நோக்கினாள் அவள். அதான், இப்படியே காலம் பூரா தனிமையிலே எப்படி அவனை விடுறது? அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? என்ன வயசு ஆகுது அவனுக்கு? சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு எதுக்கு இனிமே ஒரு குடும்பம்? அதான் நீங்கள்லாம் இருக்கீங்களே, மகனா ரூபேஷ் இருக்கானே அப்படின்னு வேதாந்தம் பேசுகிறான். சொன்ன ராஜேஷின் குரலில் கணிசமாய் கவலை. ஆமாங்க, இப்போ அப்படித்தான் தோணும். அவருக்கும் ஒரு குடும்பம் குழந்தைன்னு உண்டானா வாழ்க்கை அர்த்தமுள்ளதான் இருக்கும்ல. இப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு திருப்பத்தில் லாரி ஒன்று கண் கூசச் செய்யும் வெளிச்சத்தோடு படு வேகமாக வருவதை பார்த்து அதன் மீது மோதாமல் தடுக்க காரை சடாரண திருப்பி சடன் பிரேக் போட எத்தனித்தான் ராஜேஷ். ஆனால் பிரேக் பிடிக்காமல் முன்னிலும் வேகமாக எதிரில் வந்த லாரி மீது படு வேகமாக மோதியது கார். மோதிய வேகத்தில் பின் கதவு திறந்து ரூபேஷ் வெளியே தூக்கி வீசப்பட்டான். டமார் என்ற பெரிய சத்தமும் அதை தொடர்ந்து எழுந்த மரண கூக்குரலும் கேட்டு நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்த வீடுகளிலிருந்து கடைகளில் இருந்தும் மக்கள் பதறிக்கொண்டு வெளியே ஓடி வந்தனர். அத்தியாயம் 11. விஎம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஐசியு வார்டு. ரூபேஷின் மூடியிருந்த இமைகளுக்குள்ளே கண்மணிகள் அங்கும் இங்கும் உருண்டது. மெதுவாக, மிக மெதுவாக அவன் கண்களை திறந்தான். கண்கள் மசமசப்பாக தெரிந்தது. சூழ்நிலை பிடிபடவில்லை. வறண்டு வெடித்து போயிருந்த தன் சிறிய உதடுகளை மெல்ல அசைத்தான். அம்மா. தன் சின்னஞ்சிறிய குரல் அவன் செவிகளுக்கே எட்டவில்லை. காற்றுதான் வந்தது. அம்மா. தன் பலத்தையெல்லாம் திரட்டி அழைத்தான். யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்டது. பையன் கண் விழிச்சிட்டான். பெரிய டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். கீது, நீ பார்த்துக்கோ, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். இவ்வளவும் அவன் காதில் கேட்டது. என்ன நடக்கிறது? தான் எங்கே இருக்கிறோம்? இது எந்த இடம்? அப்பா எங்கே? அம்மா எங்கே? அங்கிள் எங்கே? காரில் தூங்கியபடியே வந்ததும் திடீரென டமார் என ஒரு இடிச்சத்தம் கேட்டதும் தான் நினைவிருக்கிறது. இது ஏதாவது கனவா? நாசியில் அவனுக்கு பிடிக்காத ஆஸ்பத்திரி டெட்டால் வாசனை. என்ன ஆனது? என்னால் சரியா பேச முடியல, கண் திறக்க முடியல. இன்னும் பலமாக முயற்சி செய்து கண் இமைகளை திறக்க
இப்போது மெல்ல மெல்ல காட்சிகள் மசமசப்பாக தெரிய ஆரம்பித்தன. கண்களை சிமிட்டி சிமிட்டி பார்க்க முயன்றான். அப்பொழுது, ரூபேஷ் கண்ணா என்றொரு தெரிந்த குரல் கனிவாக கேட்டது. இது இது வக்கீல் வீரராகவன் அங்கிளோட குரல் இல்ல? மெதுவாக எழ முயன்றான். அங்கிள். கண்ணில் இன்னும் மசமசப்பு குறையவில்லை. ஆ எழக்கூடாது கண்ணா, அப்படியே படுத்துக்க. அங்கிள், எனக்கு பார்க்க முடியல அங்கிள். கண்ணு திறந்தாலே பிசு பிசுன்னு ஒட்டுது. ஒரே நிமிஷம்டா கண்ணா. டாக்டர், என்ன பையன் பார்க்க முடியலன்னு சொல்கிறான்? அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே. லாயர் வீரராகவனின் குரல் பதட்டமாக ஒலித்தது. டோன்ட் ஒரி லாயர் சார். அது கடந்த ஒரு வாரமாக பையன் மயக்கத்திலே இருந்ததுனால இப்போ தடுமாறுறான். நத்திங். சிஸ்டர், பையனோட கண்களை காட்டன் ஸ்வாப்பில் க்ளீன் பண்ணுங்க. அவர் உத்தரவை தொடர்ந்து ஒரு நர்ஸ் காட்டன் ஸ்வாப்பை தண்ணீரில் நனைத்து ரூபேஷின் மூடியிருந்த இமைகளில் நன்கு துடைத்து விட்டாள். பின் உலர்ந்த டவலை கொண்டு மெதுவாக பூ போல் ஈரத்தை துடைத்துவிட்டு, இப்போ கண்ணை திறந்து பாருடா தம்பி என்றாள். அவளின் குரலை தொடர்ந்து மீண்டும் கண்களை திறக்க மூடியிருந்த இமைகள் பளிச்சென பிரிந்து கொண்டு அவனுக்கு வெளி உலகத்தை காட்டியது. ரூபேஷ் பார்த்தான். இதமான ஒரு புன்னகையுடன் வக்கீல் வீரராகவன் நின்றிருந்தார். அருகில் உயரமான வெள்ளை கோட் அணிந்திருந்த அந்த டாக்டர் பார்வைக்கு கிடைத்தார். சுற்றிலும் 2 நர்சுகள், அனைவரும் புன்னகையுடன் நின்றிருந்தனர். அம்மா, அப்பா, எங்கே அவர்கள்? நான் எங்கே இருக்கேன்? ஹாஸ்பிட்டலா? அவங்க எங்க? தனா அங்கிள் எங்க? யாரையுமே காணோமே. சுற்றிலும் பிரயத்தனப்பட்டு பார்வையை ஓடவிட்டான் ரூபேஷ். எங்குமே அவர்களை காணோம். ரூபேஷின் முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக திகில் படர ஆரம்பித்தது. அத்தியாயம் 11. வீட்டிலிருந்து தன்னுடைய அறையிலிருந்து கண்ணாடி ஜன்னல் வழியே தோட்டத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ரூபேஷ். தோட்டத்தில் வளர்ந்திருந்த மலர்களை சுற்றி பட்டாம்பூச்சிகள் நிறநிறமாய் பறந்து கொண்டிருந்தன. எல்லாம் அம்மா கிருபா வளர்த்து வைத்திருக்கும் செடிகள், பூக்கள். அம்மா ஆசை ஆசையாய் வளர்த்த செம்பருத்தி கூட நிறைய மொட்டுக்களை விட்டு பூக்க ஆரம்பித்து விட்டது. அதை பார்க்கத்தான் அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. விபத்தாகிவிட்டதாம். அந்த விபத்தில் அம்மாவும் அப்பாவும் ஸ்தலத்திலேயே போய்விட்டார்களாம். அங்கிள் தனசேகரன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாராம். இவன் மட்டும் பிழைத்து கொண்டானாம். விபத்து நடக்கும்போது கார் கதவு திறந்து இவன் கீழே குப்பை மேட்டில் விழுந்ததால் உயிர் சேதம் இல்லாமல் பிழைத்து கொண்டானாம். இல்லாவிடில் அவனும் அப்பா அம்மாவுடனே சென்றிருப்பானாம். வக்கீல் அங்கிள் அவனிடம் மெதுவாய் மெதுவாய் விஷயத்தை சொல்லி முடிக்கும்போது முதலில் ரூபேஷுக்கு எதுவும் விளங்கவில்லை. என்னதான் 12 வயது சிறுவன் என்றாலும் அவ்வளவுக்கு ஒன்றும் விவரம் தெரிந்தவன் அல்ல ரூபேஷ். தாய் தந்தையரின் அரவணைப்பில் இருக்கும் ஒரு சிறுவனுக்கு ஓரளவுக்கு தான் உலக விபரங்கள் புரியும். இவன் வயதுக்கு இவன் நண்பர்கள் நருட்டோ, ககாஷி, BTS என பேசும்போது இவன் மட்டும் சோட்டா பீம், பெப்பா பிக், டோரா புஜ்ஜியை பற்றி பேசுவான். உலகம் அறியாத அவனிடம் தாய் தந்தையரின் இழப்பை பற்றி சொல்லும் பொறுப்பு குடும்ப வக்கீல் வீரராகவனின் மேல் விழுந்ததும் ரொம்பவே திணறி போனார். ரூபேஷ் ஒன்றும் கண் விழித்ததுமே அவனிடம் பெற்றோர்களின் இழப்பை வீரராகவன் கூறிவிடவில்லை. லேசான காயங்கள்தான். ஆனாலும் ரூபேஷ் சற்று அதிர்ச்சி நிலையில் இருந்ததால் டாக்டரின் அறிவுரைப்படி 4-5 நாட்கள் பொறுக்க வேண்டியதாயிற்று. அந்த 4-5 நாட்களும் ரூபேஷின் உடல் சிறிது சிறிதாக தேர ஆரம்பித்திருந்தது. அதற்குள் ரூபேஷ் பண்ணிய ரகளையில் மருத்துவமனை கட்டிடமே கிடுகிடுத்து போனது. அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும் என்று அவன் பிடிவாதம் பிடிக்கும் போதெல்லாம் செவிலியர்கள் திணறி போனார்கள். மேல் மாடியில் உள்ள அறையில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்றும் அவன் தூங்கிய நேரம் வந்து இப்பொழுதுதான் பார்த்துவிட்டு போனார்கள் என்றும் சொல்லி சமாளிக்க வேண்டியிருந்தது. இன்னொரு தரம் கேட்டதற்கு இருவருக்கும் சில காயங்கள் இருப்பதால் இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும் என்பதால் சிறுவனான ரூபேஷை அனுமதிக்கவில்லை எனவும் எப்படியோ சமாளித்தனர். ரூபேஷை கவனித்து கொள்ள அவர்கள் வீட்டு சமையல்கார பாட்டி அன்னம்மா தங்கியிருந்தாள். கிருபாவுக்கு தூரத்து உறவு. அனாதரவான அந்த வயதான பெண்மணியை கிருபாதான் 5 வருடங்களுக்கு முன்பு வீட்டோடு அழைத்து கொண்டு வந்து விட்டாள். பிள்ளைகள் யாரும் பார்க்காமல் கைவிட்டு விட்டனர். புசு புசுவென்ற வெள்ளை நரை முடிகளோடு பொக்கை வாய் சிரிப்பும் சிரிக்கும் கண்களுமாய் இருந்த அன்னம்மாவை ரூபேஷுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது. பாட்டியிடம் கதைகள் சொல்லி சொல்லி கேட்பான். ராசா ராசா என்று அழைப்பாள் அன்னம்மாள் பாட்டி அவனை. அனாதையாய் கடைசி காலத்தில் நின்ற தனக்கு அடைக்கலம் கொடுத்த தம்பதிகள் பொசுக்கென ஒரே ராத்திரியில் இல்லாமல் போன அதிர்ச்சியில் இருந்த பாட்டி பின்பு ரூபேஷை பார்த்துவிட்டு தன்னை முதலில் மீட்டு கொண்டாள். புரிந்தும் புரியாமலும் அலங்க மலங்க விழித்தபடி
ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு போனில் அப்பா அம்மா படத்தையே நீர் நிரம்பிய விழிகளால் தடவி தடவி வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் ரூபேஷை தேற்றுவதற்குள் படாத பாடுபட்டு போனாள் அந்த முதிய பெண்மணி. ஒரு தலையணைக்கு அப்பா ராஜேஷின் ஷர்ட்டை மாட்டிவிட்டு அதன் மேல் காலை தூக்கி போட்டு கொண்டும் அம்மா கிருபாவின் புடவையை மெத்தையில் விரித்து கொண்டும் போர்த்தி கொண்டும் உறங்கும் ரூபேஷின் நிலையை காண சகிக்கவில்லை அண்ணம்மா பாட்டிக்கு. முடிந்தவரை அவனை விட்டு பிரியாமல் அருகிலேயே கிடந்தாள். இரவில் ரூபேஷ் அலறிக்கொண்டு விழிப்பதால் அவன் அருகிலேயே முதுகை தட்டி கொடுத்தபடி ஏதேதோ கதைகளை சொல்லியவாறே அவனை தூங்க பண்ணுவாள். ரூபேஷ் அதிகம் பேசுவதே இல்லை இப்பொழுதெல்லாம். ஏதோ சாப்பிட்டான், என்னமோ தூங்கினான். வீரராகவன் அவனை வற்புறுத்தி பள்ளிக்கு அனுப்பி வைத்தார். அவனுடைய காருக்கு தனியாக ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் செய்திருந்தார். இஷ்டமே இல்லாமல் தான் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான் ரூபேஷ். இடையில் வீரராகவனை வற்புறுத்தி மருத்துவமனையில் ஐசியூவில் இருக்கும் தனசேகரனை அடிக்கடி போய் பார்த்து கொண்டு வந்தான். கோமாவில் பல டியூபுகள் சகிதம் படுத்து வெண்டிலேட்டர் உதவியுடன் சுவாசித்து கொண்டிருந்து கட்டை போல் படுத்திருக்கும் தனசேகரனை அவன் விழிகள் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கும். அவனது சின்னஞ்சிறிய கைகள் சில்லிட்டு போயிருக்கும் கைகளை பிடித்தபடி சிறிது நேரம் அப்படியே உட்கார்ந்திருப்பான். அங்கிள், நீங்களாவது எழுந்திருக்க கூடாதா? என் கூட பேசக்கூடாதா? எனக்கு ரொம்ப லோன்லியாக இருக்கு அங்கிள். டேடி மம்மி 2 பேருமே இல்லை. அவங்கள நான் கடைசியாக பார்த்தது பிளாக் தண்டர் போயிட்டு காரில் வரும்போது தான். அப்புறம் நான் முயற்சப்போ அவங்க நோ மோர். நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க அங்கிள். இப்படி தேம்பலும் விசும்பலுமாக உட்கார்ந்து மெதுவாக பேசி கொண்டிருப்பான். டாக்டர் வந்து அவன் தலையை கோதிவிட்டு முதுகை தட்டி கொடுத்து, மை பாய், ரொம்ப நேரம் ஐசியூக்குள்ளே இருக்கக்கூடாது டாக்கண்ணா. அடுத்த வாரம் வந்து அங்கிளை பார்க்கலாம் என்ன என்றதும் விழிநீரை சுண்டி விட்டு எழுந்து கொள்வான். டிரைவர் வந்து அவனை அழைத்து செல்வான். 2 மாத காலம் ஓடியிருக்கும் நிலையில்தான் மீண்டும் ஓர் இழப்பு ஏற்பட்டது ரூபேஷுக்கு. அத்தியாயம் 12. பாட்டி அன்னம்மாள் பொதுவாகவே திடகாத்திரமான ஆள் இல்லைதான். என்றாலும் நலிந்து கிடந்த அவளை ராஜேஷும் கிருபாவும் போஷித்த விதத்தில் நன்றாகவே உடல் தேறியிருந்தாள் எனலாம். ஆனால் அவர்களது இழப்பு அவளது உடல்நிலையை பழையபடியே மோசமாக்கியது. மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாமல் விட்டதில் இரத்த கொதிப்பு அதிகமாகி மயங்கி விழுந்து சிறிது நேரத்திலேயே உயிரையும் விட்டிருந்தாள் தன் அறையில். ரூபேஷ் வந்து பார்க்கும்பொழுதுதான் விஷயம் தெரிந்தது. எழுப்ப பாட்டி எழுந்திருக்கவில்லையே என நினைத்து செக்யூரிட்டியை அழைத்து வந்து காட்டினான் ரூபேஷ். அவர் வந்து உடல் சில்லிட்டிருப்பதை உணர்ந்து ராசியில் கை வைத்து பார்த்தார். சுவாசம் முற்றிலும் நின்றிருந்தது. டாக்டருக்கு ஃபோன் செய்து வர செய்து கன்ஃபார்ம் செய்துவிட்டு வக்கீல் வீரராகவனுக்கு தகவல் தெரிவித்தான் செக்யூரிட்டி. தாய் தகப்பனுக்கு இறுதி மரியாதை செய்ய முடியாத நிலையில் இருந்த ரூபேஷ் அந்த யாருமற்ற முதியவளுக்கு ஒரு பேரனாக நின்று சடங்குகள் செய்தான். எல்லாம் சிம்பிளாக மின் மயானத்தில் முடிந்து போய்விட்டது. தேம்பிக் கொண்டே நின்றிருந்த அவனை பார்த்தபடி அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் தடுமாறினார் குடும்ப வக்கீல் வீரராகவன். ரூபேஷின் இருந்த ஒரே துணையான அந்த அண்ணம்மா பாட்டியும் காலம் சென்றாகிவிட்டது. இனி அந்த குழந்தை பையனை யார் பார்த்து கொள்வது? யாரிடம் ஒப்படைப்பது? இருந்த தகப்பனின் ஒரே சிநேகிதனும் கோமாவில் விழுந்து கிடக்கிறான். புரிந்தும் புரியாமலும் மலங்க விழித்தபடி வளைய வரும் அவனை யார் வளர்த்து ஆளாக்குவார்கள்? நிறைய சொத்து இருக்கிறது. அதை நிர்வகிக்கும் வயது இப்போது இவனுக்கு இல்லை. சொத்தெல்லாம் அவன் பேரிலே எப்பொழுதோ உயில் எழுதி வைத்து விட்டான் அவன் தந்தை. இவன் நல்லபடியாக வளர ஏற்ற ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். என்ன செய்யலாம் என யோசித்தவருக்கு அந்த யோசனை சரி எனப்பட்டது. ரூபேஷை இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக வளர விட வேண்டாம். வேறு யாரும் நெருங்கின சொந்தங்கள் இல்லாத நிலையில் அந்த சிறுவனை உண்டு உறைவிட பள்ளியில் சேர்த்து விடலாம் என தீர்மானித்தார் வக்கீல் வீரராகவன். அந்த முடிவு ரூபேஷுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பயங்கர அனுபவங்களை தரப்போகிறது என்பதை பாவம் அவர் அறியவில்லை. அத்தியாயம் 13. உதகையில் இருந்தது நீல்கிரிஸ் குருகுலம். அந்த பள்ளி இன்டர்நேஷனல் பாடத்திட்டங்களுடன் ஹைஃபையாக அமைந்திருந்தது. அதன் உள்கட்டமைப்பு பல ஏக்கர் பரப்பளவில் அடர்ந்த மரங்களினூடே பறந்து விரிந்திருந்தது. ஹாஸ்டல் 500 மீட்டர் தூரத்தில் தனியாக கருங்கல் சுவர்களால் உதகையின் குளிரை தாங்குவதற்கு ஏதுவாக அமைக்கப்பட்டு பார்க்கும் பொழுதே ரூபேஷின் மனதில் ஒரு பயத்தை விதைத்தது. இறுகிய முகங்களுடன் அந்தந்த பிளாக்கிற்கு தனி வார்டன்கள் கையில் லட்டி இல்லாத குறையாக நடமாடிக்கொண்டிருந்தனர். பள்ளி நல்ல சாம்பல் நிறத்தில் டிஸ்டம்பர் மற்றும் பெயிண்ட் பூச்சுகளுடன் பழமையும் புதுமையும் கலந்து காட்சியளித்தது.
ஹாஸ்டலின் ஒவ்வொரு பிளாக்கிற்கும் ஒவ்வொரு வண்ணம் அடிக்கப்பட்டிருந்தது. ரூபேஷுக்கு சி பிளாக், அது ஒயிட் கலர். அதன் ஹாஸ்டல் சீருடை இரவு ட்ரெஸ்ஸும் ஒயிட் கலர் தான். ட்ரெஸ் கோடை வைத்து ஸ்டூடெண்ட் இன்ன பிளாக் என அடையாளம் கண்டு கொள்ளலாம். ஏ பிளாக் பச்சை நிறம், பி பிளாக் பிங்க், டி பிளாக் நீல நிறம். மொத்தம் 1200 மாணவர்கள் தங்கி படிக்கின்றனர். மாணவ மாணவிகளுக்கு தனித்தனி விடுதி வசதி. இது தவிர டே ஸ்காலர்கள் என மொத்தம் 2000 மாணவர்கள் படிக்கும் மிகப்பெரிய பள்ளி அது. அந்த காலத்தில் ஆங்கிலேய அதிகாரிகளின் பிள்ளைகள் படிப்பதற்காக அந்த மிடுக்குடன் கட்டப்பட்ட பள்ளி கட்டிடம் பின் பல கைமாறி ஒரு கல்வியாளர் கையில் தஞ்சம் புகுந்தது. இன்டர்நேஷனல் தரத்திற்கு அதன் அந்தஸ்தை உயர்த்திய பிறகு பல பெரிய இடத்து பிள்ளைகளின் இளமை கால புகலிடமாக இப்போது விளங்குகிறது நீல்கிரிஸ் குருகுலா. அதற்கு முன் அது ஒரு ஆங்கிலேய துரையின் பெயரில் இருந்தது. எல்கேஜியிலிருந்து தன் பிள்ளைகளை இந்த பள்ளியில் சேர்த்து விட்டுவிட்டு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலத்திற்கும் பறக்கும் பிசினஸ் பெற்றோர்களின் குழந்தைகளே இங்கு அதிகம். வருடம் 2 விசிட் மட்டும்தான் வீட்டிற்கு செல்ல பிள்ளைகளுக்கு அனுமதி. பெற்றோரை தவிர கார்டியன்ஸ் மட்டும் பலவித சோதனைகளை கடந்துதான் உள்ளே நுழைந்து குழந்தைகளை பார்க்க வர முடியும். அவர்களும் கைரேகை, கண்விழி படலம் முதற்கொண்டு பதிவு செய்திருக்க வேண்டும். வேறு யாருக்கும் புதிதாக அனுமதி இல்லை. இதன் கட்டணம் மட்டும் வருடத்திற்கு பல லட்சங்களை தாண்டும். சில் என்ற குளிர்காற்று முகத்தில் வந்து மோத மதியம் 3 மணிக்கு லாயர் வீரராகவனை தொடர்ந்து காரிலிருந்து இறங்கிய ரூபேஷ் பிரமிப்புடன் பள்ளி கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தான். அவன் விரும்பி பார்க்கும் ஹாரி பாட்டர் படத்தில் வரும் பள்ளி மாதிரியே அது பாதி வெளிச்சம் பாதி இருள் என இருந்தது. ஒரு பக்கம் பிரமிப்பாகவும் இன்னொரு பக்கம் மனதுக்குள் பயமாகவும் இருந்தது அவனுக்கு. பிரின்சிபால் அறைக்குள் நுழைந்தார் வீரராகவன். அவரை ஒட்டி கொண்டபடி முகத்தில் மிரட்சியுடன் ரூபேஷ். எதையோ தன் கம்ப்யூட்டரில் தட்டி கொண்டிருந்த அந்த பிரின்சிபல் ராஜேஷ் சர்மா நிமிர்ந்து வீரராகவனை பார்வையில் வாங்கியதும் மலர்ந்தார். வாங்க மிஸ்டர் வீரராகவன், எவ்வளவு நாளாகிவிட்டது உங்களை பார்த்து. நல்ல ஆங்கிலத்தில் வரவேற்றார் பிரின்சிபல். நல்ல தக்காளி பழ சிவப்பு, உதகையின் குளிர் கன்னங்களில் இன்னும் சிவப்பாய் படர்ந்திருந்தது. முன் வழுக்கை விழ ஆரம்பித்திருந்தது. கனமான கோட் சூட் தரித்திருந்தார். முகத்தில் படிப்பின் கலை பிரகாசித்தது. எழுந்து நின்று வீரராகவனை கை குலுக்கிவிட்டு எதிர் நாற்காலியை கை காட்டிவிட்டு வீரராகவனின் பின்னால் மருண்ட பார்வையுடன் டிஷர்ட்டும் ஜீன்ஸும் கிளாகுமாக நின்றிருந்த ரூபேஷை கண்களால் அளந்தபடியே "So he's the boy, right?" என கேட்டபடியே தன் இருக்கையில் அமர்ந்தார். எஸ், தலையாட்டினார் வீரராகவன். நான் ஃபோனில் சொன்ன ரூபேஷ். ரூபேஷ், ஹீஸ் த பிரின்சிபல் ஆஃப் யோர் ஸ்கூல் என்றதும் குட் ஈவினிங் சார் என விஷ் செய்தான் ரூபேஷ் சன்னமான குரலில். குட் ஈவினிங் மை சைல்ட், பி சியர் அப் மேன். உற்சாகமாக இரு. இந்த ஸ்கூல் தான் உனக்கு இனிமே வீடு. இங்கே இருக்கிற கோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் உனக்கு அண்ணா, அக்கா, தம்பி எல்லாம். வி த ஸ்டாஃப் ஹியர் ஆர் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் யூ. என்ன, இங்கே பார்க் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது, விளையாடலாம். உனக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் சேர்ந்து நீ ஷைன் பண்ணலாம். த பெஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் ஹியர் டு லிஃப்ட் அப் யுவர் லைஃப். உனக்கு பிடிச்ச ஃபுட் தான் உனக்கு சமைச்சு தரப்படும். உனக்கு பிடிச்ச மெனு கார்டை நீ செலக்ட் பண்ணி கொடுத்துடு. நீ எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த வளாகத்தினுள்ள இருக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் அவுட்டிங் கூட்டிகிட்டு போவோம். என்ன? அவர் படபடவென உற்சாகமாக பேசிக்கொண்டே போனதும் ரூபேஷ் புரிந்தும் புரியாமலும் சரி என தலையாட்டினான். பிரின்சிபல் பெல் அடித்ததும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓடி வந்தான். சார், இந்த பையன் பேர் ரூபேஷ். இவனுக்கு சி பிளாக்ல ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. கூட்டிகிட்டு போய் வார்டன் கிட்ட சொல்லி ரூமை எல்லாம் காண்பிச்சு விட்டுட்டு வா. அவனை பத்திரமா பார்த்துக்க சொல்லி. சி பிளாக் வார்டன் யார், சேவியர் தானே? ஆமாம் சார். ஓயே தலையாட்டினான். அவர்கிட்ட சொல்லி விட்டுட்டு வா. மிஸ்டர் வீரராகவன், நீங்களும் கூட போய் அவனுடைய ரூமை பார்த்துட்டு வந்துடுங்க. வீரராகவன் தலையசைத்து கொண்டே ரூபேஷின் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தார். மை பாய், கனிவான குரலில் சொன்னார். இங்கே நீ சமத்தா இருக்கணும். ஸ்கூல் அண்ட் ஹாஸ்டல் ரூல்ஸ்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும். நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணும். டேடி மம்மி பேரை காப்பாற்றணும். என்ன? இதோ அதோ என எட்டி பார்க்காத கண்ணீர் விழிகளுடன் தலையாட்டினான் ரூபேஷ். நீ முன்னாடி போ, நான் இதோ வந்துடுறேன். என்ன? சரி என தலையாட்டி விட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுடன் ரூபேஷ் அந்த அறையை விட்டு வெளியேறும் வரை பார்த்திருந்து விட்டு பிரின்சிபல் ராஜேஷ் சர்மாவிடம் திரும்பினார் வீரராகவன். புவர் பாய், அறியாத வயசில் பேரண்ட்ஸை பறி கொடுக்கறது எவ்வளவு துரதிருஷ்டம். என்னாலையும் அவனை கூட வச்சு பார்த்துக்க முடியாது. யூஎஸ் போயாகணும். போனால் திரும்ப எப்படியும் 1 வருஷம் ஆயிடும். என் பெண்ணோட பிரசவ நேரம்.
என் மனைவியும் நானும் கிளம்பியாகணும். இங்கே இருக்கிற எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்து என் அசிஸ்டன்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறேன். இந்த பையன்தான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்தது. நிறைய சொத்துக்களும் ஃபேக்ட்ரியும் இவன் பேரில் தான் இருக்குது. தன் சாவு எப்படி முன்னாடியே தெரிஞ்சதோ என்னவோ இவன் அப்பா ராஜேஷ் எல்லாவற்றையும் தன் பிள்ளை பேரில் மாற்றியிருக்கான். நான் கூட கேட்டேன், இப்போ என்ன அவசரம்னு. அவன் சிரிச்சுக்கிட்டே, எல்லாம் ஒரு இன்ஸ்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டான். குடும்ப நண்பன் மிஸ்டர் தனசேகரனும் கோமாவில், அவருக்கும் யாரும் இல்லை. இதுக்கு தான் சொந்த பந்தங்களை சம்பாதிக்கணும்னு காசு பணம் சேர்த்து என்ன பிரயோஜனம்? இந்த 2 குடும்பமும் சொந்தங்களை கிட்ட நெருங்கவே விடலை. இப்போ இந்த சின்ன பையன் அனாதரவா நிற்கிறான். ஒரே ஒரு தூரத்து உறவு பாட்டி இருந்தாங்க. அவங்களும் சமீபத்தில் தான் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இவனை ஒப்படைக்க வந்தேன். நீங்கள் கவலையப்படாதீங்க மிஸ்டர் வீரராகவன். நீங்கள் என்னுடைய நல்ல நண்பர். பையனை நான் கவனமாக பார்த்துக்குவேன் என்றார் உற்சாகம் பொங்க ஷர்மா. அப்புறம் ஷர்மா சார், ஒரு முக்கியமான விஷயம். வீரராகவனின் குரல் தாழ்ந்தது. என்ன? கேள்வியுடன் பார்த்தார் பிரின்சிபல் ஷர்மா. ரூபேஷுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? குழப்ப முடிச்சுகள் ஷர்மாவின் முகத்தில் படர்ந்தது. உடல் ரீதியாகவா? இல்லை, மறுத்து தலையாட்டினார் வீரராகவன். உடல் ரீதியா இல்லை, மன ரீதியா. வீரராகவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தார் ஷர்மா. அத்தியாயம் 14. என்ன பிரச்சனை அது? பிரின்சிபல் ஷர்மா திகைத்த குரலில் கேட்டார். குரலை தாழ்த்தி கொண்டார் வீரராகவன். அவனுடைய அம்மாவும் அப்பாவும் கார் விபத்தில் போனதுக்கப்புறம் பையன் கொஞ்ச நாள் மயக்கத்திலே இருந்தான். அவங்களுடைய காரியங்களை எல்லாம் நான் தான் பண்ணேன். இவனுக்கு மயக்கம் தெளிஞ்சு எழுந்தப்புறம் விஷயத்தை சொன்னேன். 2 நாள் எதுவும் புரியாமல் மழங்க முழிச்சான். அதுக்கப்புறம் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பித்தான். பிறகு தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி அமைதியாக ஆரம்பித்தான். நாங்களும் சரி, அந்த பெரிய இழப்பை அவன் பிஞ்சு மனசு ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினச்சி நிம்மதியானோம். ஆனால் அது எவ்வளோ பயங்கரமான அமைதின்னு அப்புறம்தான் தெரிய வந்தது. அதை சொன்னது இறந்து போன அண்ணம்மா பாட்டி. வீரராகவனின் கண்கள் அன்றைய நாள் காட்சியில் நிலைத்தது. அத்தியாயம் 15. நள்ளிரவு 2:45. அன்னம்மாள் கிழவி தன் அறையில் படுத்திருந்தாள். போட்டுக்கொண்ட மாத்திரைகளின் உதவியால் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தவள் திடுமென ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்தாள். என்ன சத்தம் அது? சற்று நிதானித்து காதுகளை கூர்மையாக்கியபடி அப்படியே படுத்திருந்தாள். மீண்டும் அந்த சத்தம் கேட்டது. யாரோ முணுமுணுப்பாக பேசும் சத்தம். அன்னம்மாள் பொதுவாக அவளது அறை கதவை பூட்டி வைப்பதில்லை. வயதான நோயாளியான தனக்கு எந்த நேரமும் எதுவும் ஆகலாம் என்பதால் சட்டென வெளியாளுக்கு தெரிய வேண்டும் என்றுதான். ஆனால் இப்பொழுதோ ரூபேஷை உத்தேசித்து இருவரது அறை கதவையும் சாத்தாமலும் பூட்டாமலும் வைத்திருந்தாள் பாட்டி. அதனால்தான் அந்த முணுமுணுப்பு சத்தம் கேட்டிருக்கிறது. பாட்டி குழப்பமுற்றாள். யார் இப்படி பேசுவது? மெதுவாக எழுந்தாள். தரையில் சிறிய மெத்தை போட்டுதான் படுத்திருப்பாள். உற்று கேட்டாள். ரூபேஷின் குரல்தான். தூக்கத்தில் பேசுவது போல் கேட்டது. குழந்தை தூக்கத்தில் பெணாத்தராம் போல என நினைத்து பெருமூச்சு விட்டவாறே படுக்க போனாள். மீண்டும் சத்தம் கேட்டது. இப்பொழுது கதவை திறக்கும் சத்தம் போல. அன்னம்மாளுக்கு ஏதோ பொறி தட்டியது. சட்டென எழ முடியவில்லை. வயோதிகம். சுவரை பிடித்து கொண்டு தட்டு தடுமாறி கூன் விழ ஆரம்பித்த முதுகோடு மெல்ல அறையை விட்டு வெளியே வந்தாள். கீழே ஹால் வந்தது. அவள் அறைக்கு எதிர் அறைதான். ரூபேஷ் அறையாக மாற்றப்பட்டிருந்தது அது. இதற்கு முன் மாடியில் அப்பா அம்மாவுடன் தான் ரூபேஷ் தூங்குவான். சோகையான மஞ்சள் நிற வெளிச்சம் ஹாலை நிரப்பியிருந்தது. தடுமாறி நடந்து வந்து திறந்திருந்த ரூபேஷ் அறையை எட்டி பார்த்தாள் கிழவி. கதவை பிடித்தவாறு படுக்கையை பார்த்தாள். தூக்கி வாரி போட்டது. அங்கே ரூபேஷ் இல்லை. பதறியவாறு குளியல் அறைக்கு சென்று பார்த்தாள். அங்கும் அவன் இல்லை. பதற ஆரம்பித்தாள் அன்னம்மா. இப்பொழுதுதான் அவன் பேசும் சத்தம் கேட்டுச்சு. குழந்தை எங்கே போனா? அறை எங்கும் தேடினாள். ரூபேஷை காணவில்லை. பதட்டத்துடன் வெளியே ஹாலுக்கு வந்த அன்னம்மாள் திகைத்து போனாள். எதிரே தெரிந்த மாடிக்கு செல்லும் படிகளில் ரூபேஷ் மெதுவாக ஏறிக்கொண்டிருந்தான். யாரையோ இறுக பிடித்திருக்கும் தினசில் அவன் கை பக்கவாட்டில் உயர்ந்திருக்க திரும்பி பார்த்து சிரித்தபடியே படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான் அவன். அத்தியாயம் 16. அன்னம்மா கிழவியின் உணர்ச்சி விவரிக்க முடியாததாக இருந்தது. இரவு உடையில் யாரிடமோ சகஜமாக பேசி சிரித்து கொண்டு ஏறிக்கொண்டிருந்த ரூபேஷ்
அவளுடைய கண்களுக்குள் அமிலத்தை வார்த்தான். தம்பி கூப்பிட்டாள். குரல் அவளுக்கே கேட்கவில்லை. தம்பி குழந்தை. அவளது பலவீனமான குரல் ரூபேஷின் செவிகளை எட்டிய மாதிரியே தெரியவில்லை. வேலைக்காரனும் சமையல்காரியும் காலையில்தான் வருவார்கள். கேட் வாட்ச்மேன் தான் வாசலில் இருக்கிறான். இங்கிருந்து கூப்பிட்டால் கேட்காது. ரூபேஷ் மாடிக்கு ஏறி அறைகளுக்கு செல்லாமல் மொட்டை மாடிக்கு செல்லும் படிகளில் ஏற ஆரம்பித்தான். திக் என்றது பாட்டிக்கு. தட்டு தடுமாறி அவளும் அவன் பின்னாடியே படிகளில் ஏறினாள். விண் விண் என்று தெரிக்கும் மூட்டு வலியையும் பொருட்படுத்தாமல் படிகளில் ஏறி மூச்சு வாங்கினாள் பாட்டி. மொட்டை மாடி செல்லும் படிகளில் ஏறி மேலே சென்று பார்த்தவளுக்கு நெஞ்சை அடைத்தது. மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரில் எக்கி எக்கி ஏற முயன்று கொண்டிருந்தான் ரூபேஷ். அருகில் யாரையோ நோக்கி கை நீட்டி சுவரில் ஏற்றிவிட கேட்டு எம்பிக் கொண்டிருந்தான். தன் ஒட்டுமொத்த சக்தியையும் திரட்டி டேய் ரூபேஷ் என உயிர் அற்று விடுவது போல் கத்தினாள் அன்னம்மாள். மறுநொடி விழுக்கென திடுக்கிட்டு போய் திரும்பினான் அவன். வாடா இங்கே கத்தினாள். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மலங்க மலங்க விழித்தபடி தயங்கி தயங்கி அவள் அருகே வந்தான். இந்நேரத்துல எங்கடா வந்த? அங்க நின்று என்ன பண்ற? மூச்சிரைத்தது பெரியவளுக்கு. திரு திருவென விழித்தான் பையன். திரும்பி பார்த்தான். அங்க என்ன பார்க்குற? ஏன் இங்கே வந்த? ரூபேஷ் திரும்பவும் பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தான். மறுபடியும் அங்கே என்ன பார்வை? என்ன பார்த்து சொல்லு. அங்கே எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்குற? பாட்டி. அங்க சொல்லுப்பா. அங்கே என்ன? திரும்பி கை காட்டி தயக்கமாய் சொன்னான் ரூபேஷ். அங்கே டாடியும் மம்மியும் நின்றுட்டுருக்காங்க பாட்டி. அவங்க கூட தான் பேசிகிட்ருக்கேன். என்னடா தம்பி சொல்கிற? பாட்டியின் முகத்தில் இப்பொழுது பீதி. டாடி மம்மியா? எங்கே? அதோ அங்கே. அங்கே நின்று வா ரூபேஷ் போகலாம்னு கூப்பிட்றாங்க பாட்டி. என்னை விடுங்க, நான் போகணும். பாட்டியின் கையை வெடுக்கென உதறிக்கொண்டு மீண்டும் மாடி சுவரை நோக்கி குதித்து குதித்து உற்சாகமாக ஓடினான் ரூபேஷ். அவன் கைப்பிடி மேல் ஏறியும் விட்டான். அடுத்த நொடி பாட்டி கத்திய கத்தலில் கீழே நின்றிருந்த செக்யூரிட்டி கூர்கா மேலே பார்த்துவிட்டு நிலைமையை ஊகித்து கொண்டு டிரைனேஜ் பைப்பை பிடித்து சரசரவென மேலேறி சிட் அவுட்டில் கால் வைத்து நொடியில் மாடியை வந்தடைந்தான். சுவரில் தடுமாறியபடி உட்கார்ந்து ஆடி ஆடி விளையாடி கொண்டிருந்த ரூபேஷை அப்படியே அலைக்காக தூக்கி அவன் கத்த கத்த படிகளில் இறங்கி அவன் அறைக்குள் வந்து மெத்தையில் தொப்பென போட்டான். ரூபேஷ் கை கால்களை உதறி கொண்டு அழ ஆரம்பித்தான். பாட்டி வீரராகவனுக்கு ஃபோன் செய்தாள். நடுநிசையில் அடித்து பிடித்து கொண்டு ஓடி வந்தார் அவர். பாட்டி சொன்ன விவரங்களை கேட்டு அவரும் திகிலடைந்து போய் அழுது கொண்டிருக்கும் ரூபேஷையை ஒரு பயப்பார்வை பார்த்தார். அத்தியாயம் 17. அப்புறம் என்னாச்சு? கேட்ட பிரின்சிபல் சர்மாவின் குரலில் ஏக கலவரம். பெருமூச்சு விட்டார் வக்கீல் வீரராகவன். அப்புறம் வந்த தினங்களில் அப்பா கூப்பிட்றாரு, அம்மா நூடுல்ஸ் கொடுத்தாங்க, அப்பா காரில் வந்து இறங்குறாருன்னு ஆரம்பித்தான். எனக்கு ஒன்றும் புரியல. அன்னம்மாள் பாட்டியோ காற்று கருப்புன்னு ஆரம்பித்தாங்க. ஒரு வாரம் பார்த்துட்டு தான் மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். அவரும் பையனை தரோவாக செக் பண்ணிவிட்டு இது சும்மா இல்யூஷன் தான்னு சொல்லிட்டார். இதனால் கூடவே இருந்த பெற்றோர் இல்லாமல் போனதை அந்த பிஞ்சு மனசை ஏற்றுக்கலை. அதனால் வந்த டெம்பரரி இல்யூஷன் தான்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவனை தனியாக விட வேண்டாம், ஹாஸ்டலில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கும்போது அவன் மனம் இல்யூஷனில் லைக்காதுன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார். வீரராகவன் சொல்லி முடித்ததும் குறுக்கிடாமல் அதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சர்மா இப்பொழுது வாய் திறந்தார். மிஸ்டர் வீரராகவன், ரூபேஷ் அந்த இல்யூஷன்லேருந்து குணமாகிட்டானா? ஆமாம், தலையசைத்தார். சாரி வீரராகவன், இந்த மாதிரி பிரச்சனையுள்ள சிறுவனை பல மாணவர்கள் தங்கி படிக்கும் இடத்தில் கூட தங்க வைப்பதோ பள்ளியில் சேர்ப்பதோ நல்லதில்லையே. மாணவர்கள் மத்தியில் ஏதாவது குழப்பம் உருவாக வாய்ப்பளிக்கும். இதை நீங்கள் முன்னாடியே எனக்கு தெரிவித்திருந்தால் நான் சொல்லியிருப்பேனே. பள்ளியின் ரூல்ஸ் படி இந்த மாதிரி மனநல பிரச்சனை இருக்கும் பையனுக்கு அட்மிஷன் தருவதில்லை. வீரராகவன் புன்னகைத்தார். நீங்கள் இவ்வாறு சொல்வீர்கள் என தெரியும், அதனால் இதை கொண்டு வந்தேன் என்றபடி தன் சிறிய பிரீஃப் கேஸை எடுத்து மேஜையின் மீது வைத்து அந்த கடித உரை எடுத்து சர்மாவிடம் நீட்டினார். கண்களில் கேள்வியுடன் அவரை பார்த்தபடியே அந்த கவரை வாங்கி உள்ளிருந்த பளபளப்பான அந்த பேப்பரை பிரித்தார். அது ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட். ரூபேஷ் நல்ல மனநிலையில் இருக்கிறான் என்பதை சொல்லி பிரபல மனநல மருத்துவர் அளித்த சான்று அது.
அதை பார்த்ததும் பிரின்சிபல் சர்மாவின் தலை திருப்தியாய் அசைந்தது. ஓகே மிஸ்டர் வீரராகவன், இது போதும். இதை பையனின் அட்மிஷன் டாக்குமெண்ட்டில் உடன் இணைத்து விடுகிறேன். வீரராகவன் நிம்மதி பெருமூச்சு விட்டார். தேங்க்யூ வெரி மச் சர்மா. பையனை பார்த்துவிட்டு நான் கிளம்புகிறேன். அவனுக்கு இனிமேல் இந்த பள்ளியும் நீங்களும் தான் எல்லாம். நான் அடுத்த வாரம் அமெரிக்கா கிளம்புகிறேன். நான் திரும்பி வர எப்பொழுதும் 8 மாதங்களுக்கு குறையாது. அவ்வப்போது உங்களிடமும் பையனிடமும் ஃபோனில் பேசுகிறேன். பிறகு நேரில் வருகிறேன். எழுந்து நின்று ஷர்மாவின் கைகளை பிடித்து குலுக்கிவிட்டு தன் பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறினார் வீரராகவன். அவர் பிரின்சிபல் அறையை விட்டு வெளியேறுவதையே ஒரு தைல மரத்தின் அருகே நின்றபடி பார்த்து கொண்டிருந்த ஒரு உருவம் அவசரமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து அருகிலிருந்த சரிவில் இறங்கி பரவி கொண்டிருக்கும் இருட்டில் நடந்து மறைந்து போனது. அத்தியாயம் 18. 2 வார காலம் கடகடவென உருண்டோடியது போல் இருந்தது ரூபேஷுக்கு. அவனுக்கு முதலில் அந்த ஹாஸ்டல் சூழ்நிலை பிடிக்கவும் இல்லை, பிடிபடவும் இல்லை. மாணவர்களிடம் பழகாமல் விலகி சென்றான். வார்டன் சேவியர் மற்றவர்களிடம் கண்டிப்புடன் இருப்பவர். ரூபேஷிடம் மட்டும் சற்று தளர்வாக நடந்து கொண்டார். பெற்றோரை இழந்த சிறுவன் என்பதாலோ என்னவோ. ரூபேஷின் அறையில் மொத்தம் 4 கட்டில்கள், புதிய மெத்தை தலையணை வைத்து சுத்தமான பெட்ஷீட் விரிக்கப்பட்டிருந்தது. அறையில் இதமான லாவெண்டர் வாசனை வீசியது. தரையும் சுவர்களும் பளிச்சென இருந்தது. சற்று பெரிய அறைதான். உள் சுவர் லேசான சிமெண்ட் நிறத்தில் இருந்தது. ஏற்கனவே அந்த அறையில் ரூபேஷின் வயதையொத்த 2 சிறுவர்கள் இருந்தனர். புதிதாக வந்த ரூபேஷை சற்று தள்ளி நின்றே கவனித்தனர் இருவரும். அவர்களிடம் வார்டன் சேவியர் ரூபேஷை அறிமுகம் செய்து வைத்துவிட்டு கிளம்பியவுடன் அவன் எதுவும் பேசாமல் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் எடுத்து தனக்காக ஒதுக்கப்பட்ட வார்ட்ரோபில் அடுக்க ஆரம்பித்தான். அந்த சிறுவர்களில் ஒருவன் சற்று கெச்சலான உடல், கண்ணாடி அணிந்திருந்தான். ஹாய் ரூபேஷ் என்று அழைத்தான். ரூபேஷ் தலையை திருப்பி பார்த்தான், என்ன என்பது போல. உனக்கு நேட்டிவ் எது என்றான் நல்ல கான்வென்ட் ஆங்கிலத்தில். ஐம் ஃப்ரம் கோயம்புத்தூர் என மறுமொழி சொல்லிவிட்டு மீண்டும் திரும்பி தன் வேலையில் கவனமானான் ரூபேஷ். கேள்வி கேட்ட அந்த கண்ணாடி சிறுவன் திரும்பி தன் அருகே அமைதியாக உட்கார்ந்திருந்த சற்று உயரமான பூசிய உடல்வாக கொண்ட அந்த இன்னொரு பையனை பார்த்து உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கினான். அவனும் தென் வாட் என்பது போல் தானும் தன் தோள்களை குலுக்கிக் கொண்டான். இப்படியே அவர்கள் பேச முயல்வதும் இவன் பட்டும் படாமல் பதில் கூறுவதுமாக 4 நாட்கள் நகர்ந்தன. பள்ளியிலும் அப்படியே. தன் உடன் அமர்ந்திருக்கும் பையன்களிடம் கூட சரிவர பேசாமல் இருந்தான் இவன். ஆனால் கல்வியில் கவனமாக இருந்தான். ஆசிரியர் நடத்துவதை நன்கு கவனித்து கேட்கும் கேள்விகளுக்கு உரிய பதில் அளிப்பான். ஒரு நாள் இரவு 7:45க்கு இரவு உணவுக்கான மணி அடித்ததும் பையன்கள் அனைவரும் தங்கள் தட்டுகளையும் டம்ளர்களையும் எடுத்துக்கொண்டு நண்பர்களுடன் சலசலத்தபடியே டைனிங் ரூமுக்கு கிளம்ப ஆரம்பித்தனர். ரூபேஷின் நண்பர்கள் இருவரும் அவனை கூப்பிட்டு பார்த்தனர். வழக்கம் போல நான் அப்புறம் வரேன் என்று விட்டான் அவன். தனது ஹோம்ஒர்க்கை முடித்துவிட்டு ரூபேஷ் கிளம்பும்போது மணி 8:15. தனது பிளேட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய அறை இருக்கும் முதல் மாடி வராண்டாவில் மெதுவாக நடக்க ஆரம்பித்தான், டைனிங் ரூம் நோக்கி. டைனிங் ரூம் கீழே ஹாஸ்டலுக்கு எதிர்கட்டிடத்தில் அமைந்திருந்தது. முதல் மாடியின் வராண்டா பெரும் பகுதி இருட்டாகவே இருந்தது. வெளியே நீலகிரியின் அடர்ந்த குளிர் வந்து ரூபேஷின் முகத்தில் அறைந்தது. உள்ளன் மங்கிக்குள்ள அணிந்திருந்தான் மற்றும் கனமான ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். இருந்தாலும் குளிர் அவனை கிடுகிடுக்க வைத்தது. அவனுடைய ஷூ அணிந்த கால்கள் நடக்கும் சத்தம் மட்டும் வராண்டாவில் தப் தப் என கேட்டு எதிரொலித்தது. சற்று தூரம் நடந்திருப்பான். பின்னால் அந்த குரல் கேட்டது, ரூபேஷ். ரூபேஷ் சட்டென நின்றான். அந்த குரல் அம்மா என்று கத்தியவாறே திரும்பியவன் திகைத்தான். அங்கே யாரும் இல்லை. வெறும் ஊதக்காற்று மற்றும் உய் உய் என்று நர்த்தனம் ஆடிக்கொண்டிருந்தது. பார்வையால் தொலைவில் தெரிந்த இருட்டு வராண்டாவை துழாவி விட்டு குழப்பத்துடன் மீண்டும் திரும்பி நடந்தான். மாடி வளைவை கடந்து படிகளில் இறங்கும் சமயம் மீண்டும் குரல் கேட்டது, ரூபேஷ் கண்ணா. இம்முறை ஒலித்தது ராஜேஷின் குரல். டக்கென படிகளில் இறங்குவதை நிறுத்திவிட்டு மீண்டும் மாடி வராண்டாவை அடைந்தவாறே குரல் வந்த திசையை நோக்கினான். அங்கே யாரோ இருட்டில் நிழல் உருவமாய் நின்றிருந்தார்கள். அப்பா மெல்லிய குரலில் கூப்பிட்டான் ரூபேஷ். ரூபேஷ் கண்ணா. மீண்டும் குரல் ஒலிக்க அந்த நிழல் உருவம் இப்பொழுது தன் 2 கைகளையும் நீட்டியது. அப்பா
என கத்திக்கொண்டே தட்டையும் டம்ளரையும் கீழே போட்டுவிட்டு அந்த உருவத்தை நோக்கி கண்மண் தெரியாமல் அந்த நீண்ட வராண்டாவில் ஓட ஆரம்பித்தான் ரூபேஷ். அத்தியாயம் 19. ஓடி வந்த வேகத்தில் வந்து கொண்டிருந்த யார் மீதோ போய் மோதிக்கொண்டு தடுமாறி விழப்போனான் அவன். தடுமாறியவனை சட்டென பிடித்து நிறுத்தினார்கள் யாரோ. நிமிர்ந்து பார்த்தான். வார்டன் சேவியர். அவர் முகத்தில் சற்று பதட்டம். ஏண்டா இப்படி ஓடி வர? யாராவது துரத்திட்டு வராங்களா என்று கேட்டவாறே அவன் பின்னால் பார்த்தார். அவர் அனுபவத்தில் இப்படி பையன்கள் ஓடி பிடித்து விளையாடுவதும் உண்டு, ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வதும் உண்டு. எனவேதான் அப்படி கேட்டவாறே பார்த்தார். ஆனால் வராண்டா ஹோவென்று அமைதியில் விழுந்து கிடந்தது. அவரையே விழிக்க பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் ரூபேஷ். அவன் பார்வை சுற்றுமுற்றும் அலைந்தது. கேட்கிறேன்ல, யாருடா உன்னை துரத்திட்டு வர்றது? மறுப்பாய் தலையசைத்தான் ரூபேஷ். யாரும் இல்லை. பின்ன ஏன் இப்படி விழுந்தடிச்சிட்டு ஓடி வர்ற? வார்டன் குரலில் சிறிது கண்டிப்பு தெரிந்தது. பேசாமல் இருந்தான். ஆன்சர் மீ ரூபேஷ், கோபமாய் ஒலித்தது வார்டனின் குரல். என்னோட மை மம்மி டேடி இஸ் தர், தே ஆர் காலிங் மீ. நிதானமான குரலில் ஒரு இருட்டு மூலையை கை காட்டியபடியே ரூபேஷ் சொன்னதை கேட்டு திக் என்றது வார்டன் சேவியருக்கு. திரும்பி பார்த்தார். அவன் கை காட்டிய திசையில் இருட்டும் காற்றும் மட்டுமே கை கோர்த்து நின்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 20. அப்படியா சொல்றான்? போனின் மறுமுனையில் வக்கீல் வீரராகவனின் குரல் சற்று அதிர்ந்தாற்போல் ஒலித்தது. எஸ் மிஸ்டர் வீரராகவன், 2-3 தடவை இந்த மாதிரி தன்னுடைய அப்பா அம்மா தன் கூட வர சொல்லி கூப்பிடுறதா சொல்லியிருக்கான். அவனுடைய ரூம்மேட்ஸ் கூட கொஞ்சம் பயந்து சொல்றாங்க. மிஸ்டர் வீரராகவன், நீங்க அவன் கம்ப்ளீட்டா குணமானதா தானே சொன்னீங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஹீ சீம்ஸ் டு பி எ பேஷண்ட். அவன் இன்னும் குணமாகலைன்னு தெரியுது. மறுமுனையில் வீரராகவன் பதட்டமாக மறுத்தார். இல்லை மிஸ்டர் சர்மா, நீங்கள் நினைப்பது தவறு. ரூபேஷ் முழுமையாக குணமடைந்து விட்டான். முறையான மருத்துவ கவுன்சிலிங்கில் முற்றிலும் குணமாகிவிட்டான். அங்கு இருந்தவரை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அவனுக்கு வரவே இல்லை. அப்படியென்றால் இங்கு வந்த பிறகுதான் இப்படி நடந்து கொள்கிறான் என சொல்ல வருகிறீர்களா? பிரின்சிபாலின் குரலில் சற்று உஷ்ணம். நோ, நான் அப்படி சொல்லவில்லை. புதிய சூழ்நிலை, புதிய இடம் அவனது நொந்த மனதிற்கு ஆறுதலாக தரும் என்றுதான் ஹாஸ்டலில் சேர்த்தேன். கடந்த வாரம் போனில் பேசிய போது கூட அவன் உற்சாகமாக பேசியது போலத்தான் தெரிந்தது. அதுதான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் லாயர் சார்? ஷர்மா கேட்டதும் சற்று மௌனமாக இருந்தார் வீரராகவன். மிஸ்டர் சர்மா, ரூபேஷ் தன்னுடைய மருந்து மாத்திரைகளை ஒழுங்காக எடுத்துக்கொள்கிறானா? நீங்கள் சரிபார்த்தீர்களா? அவர் இப்படி கேட்டதும் ஷர்மா திகைத்த குரலில் கேட்டார். மாத்திரையா? ஆமாம், இன்னும் சில நாட்களுக்கு தன்னுடைய பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும் என டாக்டர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை அவன் அதை சரியாக கூட எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். தயவு செய்து இன்சார்ஜிடம் சொல்லி அதை சரிபார்க்க செய்யுங்கள் ப்ளீஸ். வீரராகவன் இறங்கிய குரலில் கேட்கவும் ஒரு பெருமூச்சுடன் சம்மதித்தார் பிரின்சிபல் சர்மா. ஓகே மிஸ்டர் வீரராகவன், நான் சரிபார்க்கிறேன். பட் அப்படி மாத்திரைகள் சரியாக சாப்பிட்டும் அவன் இப்படி கலாட்டா செய்தால் நீங்கள் தயவு செய்து வந்து அவனை அழைத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது பள்ளி விதிகளுக்கு எதிரானது. என்மேல் கோபித்து கொள்ள வேண்டாம். இல்லை, நீங்கள் சொல்வது சரிதான். அப்படி எதுவும் நடக்காது. நான் இன்றிரவு ரூபேஷிடம் பேசுகிறேன். சரி என போனை வைத்துவிட்டு பியூன் கொண்டு வந்து வைத்த காகிதங்களை படித்து கையெழுத்திட ஆரம்பித்தார் ஷர்மா. 10 நிமிடங்கள் கடந்திருக்கும். ரூபேஷின் வகுப்பு ஆசிரியை பதட்டத்துடன் பிரின்சிபல் அறைக்குள் நுழைந்தாள். 35 வயது இருக்கும். எளிய வாயில் சேலை அணிந்து ஸ்வெட்டர் அணிந்திருந்தாள். உயர்த்தி போடப்பட்ட கொண்டை, கண்களில் கண்ணாடி. சார், அவளது குரல் கேட்டு நிமிர்ந்தவர் அவளுடைய வியர்வை பூத்த முகத்தை பார்த்துவிட்டு துணுக்குற்றார். என்ன மிஸ்ஸஸ் ஹேமலா, ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்கீங்க? எனிதிங் ராங்? மென்று விழுங்கினாள். சார், புது ஸ்டூடெண்ட் ரூபேஷ் என்றதும் பக் என்றது ஷர்மாவுக்கு. ஏன், அவனுக்கு என்ன? அவனை கடந்த அரை மணி நேரமாக காணோம் சார். தூக்கி வாரி போட்டது பிரின்சிபலுக்கு. அத்தியாயம் 20. ரூபேஷ், பிரின்சிபல், வாட்ச்மேன்கள், பியூன், வகுப்பு ஆசிரியை, இன்னும் சக மாணவர்கள் என சில பேர் அவனை தேடிக்கொண்டு அலைந்தனர். ஹாஸ்டலிலும் இல்லை, டைனிங் ரூம், ஸ்டடி ஹாலிலும் இல்லை. ரூம்மேட் மாணவர்கள் சொன்னதால் பாஸ்கெட்பால் ஸ்டேடியமில் ஒருவேளை இருப்பானோ என அங்கேயும் போய் தேடினர். பார்க், லைப்ரரி, கேன்டீன் என எங்குமே அவன் இல்லை. நொந்து போனார் ஷர்மா.
இது என்ன, இந்த பையன் இப்படி நம்மை அலைக்கழிக்கிறானே என புலம்பியவாறே போலீஸை அழைக்க தன் மொபைலை எடுத்த போதுதான் கவனித்தார். பள்ளியை அடுத்த பழைய பாழடைந்த கட்டடம் ஒன்று ஹாஸ்டலை விட்டு சற்று தள்ளி இருந்தது. அதன் பின்புறம்தான் காட்டுப்பாதைக்குள் செல்லும் ஒரு ஒற்றையடி பாதை உள்ளது. மனதில் ஏதோ ஒன்று உதிக்க எடுத்த போனை மீண்டும் தன் கோட் பாக்கெட்டில் வைத்துவிட்டு அந்த பழைய கட்டடத்தின் அருகே சென்று நின்றார். அதன் உள்ளே சென்று தேடச் சொன்னார். பியூனும் வாட்ச்மேனும் கட்டிடத்தின் உள்ளே சென்றனர். கரி பிடித்து போய் இருந்தது கட்டிடம். நூலாம்படைகளுடன் காணப்பட்டது. தரையெல்லாம் தூசி. அதில் உன்னிப்பாக பார்க்க பளிச்சென தெரிந்தது சிறு ஷூ மார்க் ஒன்று. தூசியில் அது பளிச்சென காட்டி கொடுத்தது. வாட்ச்மேன் பியூனை கூப்பிட்டு அதை காட்டினான். இருவரும் அந்த சிறிய ஷூ மார்க்கை தொடர்ந்து நடக்க ஆரம்பித்தனர். தரையெங்கும் பரவி கிடந்த தூசியில் அந்த சிறிய ஷூ மார்க் தெளிவாக அவர்களை வழிநடத்தி மாடிக்கு அழைத்து சென்றது. மாடியின் ஒரு பழைய வகுப்பறைக்குள் அந்த தடம் நுழைந்திருந்தது. இருட்டான அந்த அறைக்குள் டார்ச்சை அடித்து பார்த்த வாட்ச்மேனும் பியூனும் அடுத்த வினாடியே பயங்கரமாக அலறினார்கள். அவர்கள் இருவரும் அலறிய அலறலில் சர்மா அதிர்ந்து போனார். தடதடவென கட்டிடத்தினுள் நுழைந்தவர் அவர்களுடைய சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினார். மாடியில் வகுப்பறை இருந்த அறைக்குள் நுழைந்தார். அவர்கள் இருவரும் இருட்டான வகுப்பறைக்குள் ஓரிடத்தை பார்த்து பேச்சு வராமல் நின்று கொண்டிருந்தனர். என்ன மேனாச்சு, ஏன் கத்துறீங்க? அவர் உலுக்கியதும் பியூன் தாழ பிடித்திருந்த டார்ச்சை இருட்டின் மூலையை நோக்கி மெதுவாக நடுங்கும் கையால் அடித்து காட்டினான். அங்கே பார்வையை போட்டார் பிரின்சிபல். படபடக்கும் இதயத்தோடு பார்த்தவர் இதயம் ஒரு நிமிடம் நின்று பின் துடித்தது. காரணம், அங்கே இந்த பக்கமும் அந்த பக்கமுமாக ரூபேஷ் நடந்து கொண்டிருந்தான். சாதாரணமாக அல்ல, உடம்பை பின்பக்கமாக திருப்பி வளைத்து தரையில் கைகளை ஊன்றி 4 கால் பிராணியைப் போல் சரசரவென நடந்து கொண்டிருந்தான் இங்கும் அங்கும். ஷர்மாவின் முதுகு தண்டு சில்லிட்டு போனது. அத்தியாயம் 21. ஊட்டியின் கெட்வெல் ஹாஸ்பிட்டல் அமளி துமளிப்பட்டது. மாடியில் இருந்த ஒரு அறையில் ரூபேஷ் கட்டிலோடு பிணைத்து படுக்க வைக்கப்பட்டிருந்தான். கயிற்றை இழுத்து இழுத்து எழுந்திருக்க முயன்றபடி கத்திக்கொண்டிருந்தான் அவன். என்னை விடுங்க, லீவ் மீ, லீவ் மீ. நான் எங்கள் அம்மா கிட்ட போகணும், அப்பா கிட்ட போகணும், அவங்க என்னை கூப்பிடுறாங்க. என்னை ஏன் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, என்னை விடுங்க. கீச் வீச் என கத்தி கொண்டிருந்தான். டாக்டரின் அறையில் பிரின்சிபல் சர்மா அமெரிக்காவில் இருக்கும் வக்கீல் வீரராகவன் எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயன்று தோற்று கொண்டிருந்தார். தொடர்பு கிடைக்கவே இல்லை. சே என்று போனை சலிப்புடன் வைத்தார் சர்மா. அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் டாக்டர் டென்னிசன். என்னாச்சு கேட்டார். லைன் கிடைக்கலையா? ஆமதிப்பாய் தலையாட்டினார் சர்மா. எஸ் டாக்டர், ஏன்னே தெரியல, லைன் கிடைக்கவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க பிரின்சிபல் சார், அவர் எங்கேயாவது ட்ராவலில் இருக்கலாம். இந்த பையனுக்கு வேறு ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா? இல்லை டாக்டர், இவன் ஒரு அனாதை, பணக்கார அனாதை பையன். அப்பா அம்மா 2 பேரும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. நெருங்கின ஃப்ரெண்டும் கோமா ஸ்டேஜில். பராமரிக்க ஆள் இல்லைன்னு தான் இங்கே ஹாஸ்டலில் கொண்டு வந்து வீரராகவன் சேர்த்தார். இவனுக்கு குணமாயிருச்சுன்னு அவர் சொன்னதை நம்பி நானும் சேர்த்துக்கிட்டேன். பட் இப்போ பையன் இருக்கிற நிலைமையை பார்த்தா... ஏன் டாக்டர், அவனுக்கு என்ன தான் பிரச்சனை? அவன் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்? பெத்தவங்களை இழந்த குழந்தைகள் ஹாஸ்டலில் நிறைய பேர் இருக்கிறாங்களே, ஆனால் அவங்கெல்லாம் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணலை, வினோதமாக நடந்துக்கலை. நேற்று அவன் அந்த பழைய கட்டடத்துக்குள்ளே நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. அவனுக்கு அமானுஷ்யமாக ஏதோ ஆகியிருக்குன்னு ஸ்கூலுக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு பயம் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. பேரண்ட்ஸ்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. பதில் சொல்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு. சேர்மன் வேற கூப்பிட்டு இந்த மாதிரி அப்நார்மல் கண்டிஷன் இருக்கிற பையனுக்கு ஏன் அட்மிஷன் கொடுத்தேன்னு கேட்டு கூடாயிறார். இப்போ என்ன பண்ணுறது? நான் இவனை இந்த நிலைமையில ஹாஸ்டலுக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது. ஷர்மா புலம்பினர். டாக்டர் டென்னிசன் புன்னகைத்தார். கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஷர்மா, இந்த பையன் இங்கே ஹாஸ்பிட்டலே இருக்கட்டும். நான் சைக்கியாட்ரிஸ்டை வரவழைச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஆனால் அதற்கான செலவை நீங்கள் தான் ஏற்றுக்கணும். அவர் சொல்ல ஷர்மா முகம் மலர்ந்து புன்னகைத்தார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை டாக்டர், அவனுடைய மெடிக்கல் ஃபீஸ் தனியாக இருக்குது. வீரராகவன் தாராளமாக பணம் வழங்கியிருக்கார். அதிலிருந்து ட்ரீட்மெண்ட் செலவை பார்த்துக்கலாம். அவனை யார் பொறுப்பில் விடுறதுன்னு தான் கவலையாக இருந்தது. இப்போது எனக்கு இருக்கிற டென்ஷனில் ரிலேஷன்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட இவனை ஒப்படைச்சிட்டு டிசியை கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பேன். இப்படி இவர்கள் பேசுவதை அறைக்கு வெளியே இருந்தபடி ஒட்டு கேட்டு கொண்டிருந்தது ஒரு உருவம். அதன் முகத்தில் திருப்தியான புன்னகை ஒன்று தோன்றியது.
ஆஸ்பத்திரி வளாகத்தை விட்டு வெளியே வந்தது அந்த உருவம். அது வேறு யாருமல்ல, ரூபேஷின் விடுதி வார்டன் சேவியர் தான். தன் கையில் இருந்த செல்போனை எடுத்து யாருக்கோ எண்களை தட்டிவிட்டு ரிங் போய் ஃபோன் எடுக்க காத்திருந்தான். 3வது ரிங்கிலேயே ஃபோன் எடுக்கப்பட்டு, என்ன காயா பழமா என்றது மறுமுனையில் ஒரு கரகரத்த குரல். சுற்றுமுற்றும் பார்த்தபடி தாழ்ந்த குரலில் சொன்னான் சேவியர். ஐயா, விஷயம் சுத்த பழம். நீங்க தாராளமா உங்க என்ட்ரியை கொடுக்கலாம். பையன் இப்போ அரை பைத்தியம். சபாஷ் என்றது எதிர்முனை சந்தோஷ குரலில். நல்ல வேலை செஞ்ச. அவன் இப்போ எங்கே? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டார் சர்மா. ஆளை விட்டா போதுன்னு இருக்கார். இப்போ நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப சுலபமா பையனை அள்ளிக்கலாம். வெரி குட். நான் நாளைக்கு அங்கே வரேன். அது வரைக்கும் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இரு. வழக்கம் போல அவன் அப்பா அம்மா மாதிரி ஆவி வேஷம் போடுறவங்கள இன்னைக்கும் வந்து அவன் முன்னாடி யாருக்கும் தெரியாம நடமாட சொல்லு. பைத்தியம் முத்தட்டும். அப்போதான் நான் நினைச்சது நடக்கும். அவர் அட்டகாசமாய் சிரித்தார். ஐயா, குரலை இழுத்தான் சேவியர். என்ன? எனக்கு தரதா சொன்ன பணம் 2 லட்சமும் உன் அக்கௌண்ட்டுக்கு இப்பவே மாற்றப்படும், சரியா என்றபடி போனை வைத்தது மறுமுனை. ஆஸ்பத்திரியின் மாடியிலிருந்து ரூபேஷின் கத்தல் சத்தம் தீனமாக கேட்டுக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 22. கோயம்புத்தூரின் VM ஹாஸ்பிட்டல். நள்ளிரவை தாண்டி கொண்டிருந்த நேரம். நைட் டியூட்டி செவிலியர்கள் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் படி அவர்களுக்கு தர வேண்டிய மருந்தை சலைன் மூலம் மாற்றிவிட்டு ரிலாக்ஸ்டாக அவரவர் நர்சிங் ஸ்டேஷனில் அமர்ந்து தங்களுடைய ஃபோன்களை பார்த்து கொண்டிருந்தனர். சில நர்ஸ்கள் மேஜையில் சாய்ந்து சற்று கண்ணயர்ந்தனர். தனசேகரனை அட்மிட் செய்திருந்த தனி அறை 3வது மாடியில் இருந்தது. மொத்தம் 10 அறைகள் எதிரும் புதிருமாக இருந்தது. மாடியின் தனசேகரனின் அறை மிதமான ஏசி சில்லுப்பில் கிடந்தது. அறைக்குள் தனசேகரன் மருத்துவ உபகரணங்களுடன் சுய நினைவின்றி படுத்திருந்தான். இந்த 3 மாதங்களுக்குள் மிகவும் உடல் இளைத்து கன்னங்கள் சுருங்கி இருந்தன. தாடி வளர்ந்திருந்தது. சுவாசம் மட்டும் சீராக வந்து கொண்டிருந்தது, வெண்டிலேட்டர் உதவியுடன். திடீரென முதல் மாடியின் வராண்டா விளக்குகள் விட்டு விட்டு எரிய ஆரம்பித்தன. வராண்டாவின் கடைக்கோடியில் புகை போன்ற ஒரு உருவம் தோன்றியது. இப்பொழுது மெதுவாக மனித உருவம் பெற்று நடந்து வர ஆரம்பித்தது. ஆனா பெண்ணா என கணிக்க முடியாத வடிவமைப்பு. நிழல் உருவம் வராண்டாவில் நகர்ந்து நகர்ந்து தனசேகரன் இருக்கும் அறைக்கு முன்பாக வந்து நின்று அந்த கதவியை உற்று பார்த்தது. பின் வெண்ணெய் துண்டத்தை வெட்டும் கத்தி போல இலகுவாக கதவை துளைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தது. அறைக்குள் கட்டிலில் தனசேகரன். சற்று தள்ளி அவனை கண்காணிக்க ஸ்பெஷல் நர்ஸ் சிறிய மேஜையில் கைகளை நீட்டி ஒரு கழித்து படுத்திருந்தாள். அந்த உருவம் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தனசேகரனிடம் திரும்பியது. அறையின் ஜில்லுப்பு நொடிக்கு நொடி அதிகமானது. சட்டென கண்விழித்தாள் நர்ஸ். என்ன இது? திடீர்னு இவ்வளோ குளிருதே. அருகிலிருந்த ரிமோட்டை எடுத்து ஏசியை குறைக்க முயன்றாள். அது அதிகமானது. ரிமோட்டை உள்ளங்கையில் வைத்து தட்டினாள். பின் மீண்டும் பட்டனை அழுத்தினாள். அது இன்னும் அதிகமானது. எரிச்சலுடன் ரிமோட்டை மேஜை மீது போட்டுவிட்டு அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். அவள் சென்றதும் ஏசி நார்மலாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அந்த உருவம் இப்போது மெல்ல நகர்ந்து நகர்ந்து தனசேகரனிடம் நெருங்கியது. குனிந்து அவன் முகத்தை உற்று பார்த்தது. பின் அவன் காதருகே குனிந்தது. வடிவமும் உருவமும் இல்லா அதனிடமிருந்து வார்த்தைகள் சிதறி சிதறி வர ஆரம்பித்தன. மீண்டும் மீண்டும் அதன் உடைப்பட்ட குரல் காற்றுடன் கலந்து அவன் செவிப்பறைக்குள் நுழைந்தது. அதன் அதிர்வு தனசேகரனின் மூளை நரம்புகளுக்குள் பரவி இதயத்தின் இரத்த ஓட்டத்துடன் கலக்க ஆரம்பித்தது. குரலினுடைய அதிர்வு அவன் இரத்த ஓட்டத்தில் கலந்து இரத்த கொதிப்பை உண்டாக்கியது. இதய துடிப்பும் நாடி துடிப்பும் அதிகமானது. அறைக்குள் காற்று உய் உய் என வீச ஆரம்பித்தது. தனசேகரனின் மூடிய எமிகளுக்குள் கண்மணிகள் அங்கும் இங்கும் உருள ஆரம்பித்தன. உடல் வெட்டி வெட்டி இழுக்க ஆரம்பித்தது. ஏசி சரியாக வேலை செய்யவில்லை என ரிசப்ஷனுக்கு இன்டர்காமில் தகவல் சொல்லிவிட்டு அறைக்கு திரும்பிய நர்ஸ் தனசேகரனின் நிலை பார்த்து அலறினாள். டாக்டர்கள் ஓடி வந்தனர். வலிப்பை நிறுத்த உடனடி இன்ஜெக்ஷன் போடப்பட்டது. லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் தரப்பட்டது. சிறிது நேரத்திலேயே எல்லாம் படிப்படியாக நார்மலுக்கு வர துவங்கியதும் ஆஸ்வாசம் அடைந்தனர் மருத்துவர்கள். தனசேகரனின் சுவாசம் சீரானது. இவ்வளவையும் ஒரு ஓரமாக மூலையில் மிதந்தபடி அந்த புகை உருவம் பார்த்து கொண்டே இருந்தது. மருத்துவர்கள் சென்றதும் அது மீண்டும் தனசேகரனை நெருங்கியது.
தான் ஏற்கனவே சொன்னதை திரும்பவும் அவன் காதருகே குனிந்து சொல்ல ஆரம்பித்தது. தனசேகரா, எழுந்திரு, எழுந்திரு, தனசேகரா, ரூபேஷுக்கு ஆபத்து, ரூபேஷுக்கு ஆபத்து, ரூபேஷுக்கு ஆபத்து, எழுந்திரு, அவனை காப்பாத்து, போதும் உன் மயக்கம், ரூபேஷ காப்பாத்து, ஆபத்து, ஆபத்து. இப்போது தனசேகரனின் மூளைக்குள் அந்த வார்த்தைகள் இறங்கி அவனை மெல்ல மெல்ல உணர்வுக்கு கொண்டு வர ஆரம்பித்தன. விடிய விடிய மந்திரம் ஓதும் தினசில் அந்த புகை உருவம் காதுக்குள் ஊடுருவி சொல்லிக் கொண்டிருந்தது. அப்படி சொல்லிக் கொண்டிருந்த அது விடியும் வேளையில் மறைந்து போனது. அது மறையவும் தனசேகரன் தன் முழு உணர்வை அடைந்தான். காலை ரவுண்ட்ஸுக்காக மருத்துவர் வந்தபோது தனசேகரன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு அவரை பார்த்து புன்னகைத்தான். தனசேகரனுக்கு நினைவு வந்த அதே காலை நேரம் ஊட்டியில் நீல்கிரிஸ் குருகுலம் பள்ளி முன்பு பிரம்மாண்ட படகு கார் ஒன்று வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கினார் ஒரு பெரிய மனிதர். பகட்டான சாம்பல் நிற கோட் சூட் அணிந்திருந்தார். அவருடைய இடது கோட் பாக்கெட்டில் சிறிய வைரம் ஒன்று பதிக்கப்பட்டு அதன் கீழே எம் என்று கருப்பும் தங்க நிறமும் கலந்த ஆங்கில எழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. உயர்தர குளிர் கண்ணாடியை கழற்றி தன் கோட் பாக்கெட்டில் வைத்தபடி தன் முன்னாடி வந்து அமர்ந்த அவரை பார்த்ததும் ஷர்மா கேள்வியாய் பார்த்தார். எஸ், நீங்கள்? புன்னகைத்தபடி கை நீட்டினார் அந்த பெரிய மனிதர். ஹலோ பிரின்சிபல் சார், என் பெயர் மார்த்தாண்டம். நான் சிங்கப்பூரிலிருந்து வருகிறேன். உங்கள் பள்ளியில் படிக்கும் ரூபேஷின் தந்தைக்கு நான் ஒன்றுவிட்ட மாமா முறை, ரூபேஷுக்கு தாத்தா முறை ஆகிறது. மிதப்பாக அவர் சொன்னதும் முகம் மலர்ந்தது பிரின்சிபலுக்கு. அத்தியாயம் 23. ஈஸி மீல் ரெஸ்டாரண்ட். அதை விட்டு வெளியே வந்தான் முரளிதரன், ராஜேஷ் ஃபேக்டரியின் முன்னாள் அசிஸ்டன்ட் மேனேஜர். வாயில் புகையும் உயர்தர சிகரெட், தலையில் தூக்கி மாட்டப்பட்ட குளிர் கண்ணாடி, ஜீன்ஸ் பேண்ட், பிளாக் டிஷர்ட், ஒயிட் ஷூ சகிதம் தன்னுடைய மாருதி ஜென்னை நோக்கி நடந்தவனை செல்போன் கூப்பிட்டது. எடுத்து பார்த்தான். பவ்யமானான். ஆன் செய்தான். ஹலோ சார். மறுமுனையில் மார்த்தாண்டத்தின் குரல் கரகரத்தது. என்ன முரளி, 3 நாட்களா ஃபோனே இல்லையே? அங்கே என்ன நிலவரம்? ஹாஸ்பிட்டலில் தனசேகரன் இன்னும் கோமால தான் இருக்கானா இல்லை போய் சேர்ந்துட்டானா? இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் சார் இருக்கான். நேற்று கூட போய் பார்த்துட்டு வந்தேன். மார்த்தாண்டம் எரிச்சலாய் பேசினார். என்னையா இது, அவ்வளவு தூரம் மண்டையில் அடிபட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணி கோமா ஸ்டேஜ் தாண்டலையா? இனியும் சரிப்படாது. நீ முதல்ல நம்ம ஆளுங்களை அனுப்பி அவன் கதையை முடிக்கப்பாரு. அவனுங்களை லாரி ஏற்றி கொல்லும் போதே இவனும் செத்துருக்கணும். இவனும் தப்பிச்சிட்டான், அந்த சின்ன பிசாசும் தப்பிச்சிடுச்சு. இனி அந்த சின்ன பையனை ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்பனோட உயில் படி இனி அவன் செத்து போனால் சொத்தெல்லாம் ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். ஆனால் அவனை இருந்தும் இல்லாமல் பைத்தியமாக்கிட்டா சட்டப்படி கார்டியனான நான் தான் அதுக்கு சொந்தக்காரன். ஒழுங்காக நான் திரும்பி வந்து கேட்டப்பவே அந்த ஃபேக்ட்ரியை என்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிருக்கலாம். அது எங்கள் உழைப்பு, அதை விற்க மாட்டேன்னு சொன்னதோடு இல்லாமல் திரைமறைவில் நம்ம பண்ண போதை மருந்து பேக்கிங்கையும் கண்டுபிடிச்சு அழிச்சிட்டானுங்க. இத்தனை வருஷமாக என்னை போலீஸால் கூட ஸ்மெல் பண்ண முடியல. அவனுங்க அழித்த அந்த மருந்துகள் எல்லாம் எவ்வளோ விலை தெரியுமா? அதோட எனக்கு எச்சரிக்கை வேறு செஞ்சுருக்கானுங்க. அவங்க வயசு தான் என் அனுபவம். பச்சா பயிலுக. இனி அடுத்தடுத்து என் மூவ்ஸ் தான். முரளி, இப்போ நீ உடனே வெலிங்டன் பங்களாவுக்கு வா. வெலிங்டனா? அங்கே அந்த பையன்? முரளிதரன் இழுத்தான். எஸ், அந்த ரூபேஷ் பையனை பிரின்சிபால் அனுமதியோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எப்படி சார்? அவங்க எப்படி விட்டாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டாச்சே அந்த ஸ்கூல். சிரித்தார் மார்த்தாண்டம். நான் பையனுக்கு ஒரு வகையில் தூரத்து சொந்தம், தாத்தா முறை தான். ஏற்கனவே அவனை யார் கண்ட்ரோலில் விடுறதுன்னு தவிச்சிட்டு இருந்த லாயருக்கு நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன்னு உடனே வாயெல்லாம் பல்லாயிடுச்சு. பையனை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஆள் அப்படியே விழுந்துட்டார். இப்போது பையனை உங்கள் வசம் ஒப்படைக்கிறேன். அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யுங்க. நான் இன்னும் 3 மாதத்தில் வந்துடுவேன். வந்து சட்டப்படி அவனுக்கு உங்களை கார்டியனாக நியமிக்கிறேன். அதுக்கான வேலைகளை அவருடைய அசிஸ்டண்ட்டை விட்டு பண்ண வைக்கிறேன்ட்டார். எல்லாம் திட்டமிட்டபடியே தான் நடக்குது. இந்த பயலை அனாதையாக்கத்தான் சாக கிடந்த அந்த நோஞ்சாங்கிழவியையும் தலையணையால் மூச்சு நிறுத்தி பரலோகம் அனுப்பிச்சோம். இனி இந்த சின்ன பிசாசை முழு பைத்தியமாக்குறது தான் வேலை. நீ சீக்கிரம் புறப்பட்டு வா, அதுக்குள்ளே தனசேகரனோட கதையை முடிச்சிடு சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தார் மார்த்தாண்டம். ஃபோனை வைத்துவிட்டு முரளிதரன் தன் காரை எடுத்துக்கொண்டு எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் இருந்த தன்னுடைய வீட்டிற்கு வந்தான். நேரம் இரவு 8 மணி. வாசல் போர்ட்டிகோவில் காரை நிறுத்திவிட்டு இறங்கினான். தன்னிடமிருந்த சாவியால் வீட்டின் கதவை திறந்தான். ஹால் இருட்டாய் இருந்தது.
லேசான விசில் மெட்டுடன் உள்ளே நுழைந்து ஒரு மூலையில் இருந்த சுவிட்சுகளை படபடவென தட்ட ஹால் முழுதும் வெளிச்சத்தில் நிரம்பியது. சுவிட்சை போட்டுவிட்டு திரும்பியவன் பேயை பார்த்தது போல அரண்டு போனான். அங்கே ஹாலின் நடுவில் இருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டபடி தாடி மீசையுடன் அமர்ந்திருந்தான் தனசேகரன். அவன் பின்னால் புசுபுசுவென கரும்புகையாய் ஒரு மெல்லிய படலம் நின்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 24. அடுத்த அரை மணி நேரத்தில் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் வர தனசேகரனிடம் பேயடி வாங்கியிருந்தான் முரளிதரன். அவனுடைய கைகள் பின்னுக்கு கட்டப்பட்டிருந்தது. தனசேகரன் கொடுத்த கம்ப்ளைண்டின் பேரில் போலீஸ் அவனுடைய வீட்டிற்கே வந்து விட்டிருந்தனர். கமிஷனரே பிரத்யேகமாக வந்திருந்து முரளிதரனின் வாக்குமூலத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்யப்பட்டது. மார்த்தாண்டத்தின் போதை மருந்து பின்னணியும் ராஜேஷ், கிருபா மற்றும் அன்னம்மாள் கொலைகளும் தற்போதைய ரூபேஷின் நிலையும் வெளிவந்து அவர்களை அதிர வைத்தது. தகவல் உடனடியாக ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச்சுக்கு பறந்தது. அடுத்த 1 மணி நேரத்தில் வெலிங்டன் தைலமர பங்களாவில் கையும் களவுமாக மார்த்தாண்டம் போலீசாரால் மடக்கப்பட்டார். பங்களாவின் நிலவறைக்குள் கை கால்கள் கட்டி போடப்பட்ட நிலையில் பயத்துடன் கதறிக்கொண்டிருந்த ரூபேஷை போலீசார் மீட்டனர். மறுபக்கம் குவித்து வைக்கப்பட்டிருந்த போதை பொட்டலங்கள். பறந்து வந்திருந்தான் தனசேகரன் தன்னுடைய காரில். உடல் சோர்வு எல்லாம் போன இடம் தெரியவில்லை. ஏதோ ஒரு புத்துணர்ச்சி உடலுக்குள் செலுத்தப்பட்டது போல் உணர்ந்தான். தான் எப்படி சரியாக முரளிதரன் வீட்டிற்கு சென்றோம், எது தன்னை செலுத்தியது என்றே அவனுக்கு தெரியவில்லை. ஒரு குரல் அவன் காதில், அங்கே போ, இவனை பின்தொடர் என்ற ரீதியில் சொல்ல சொல்ல இவன் அதை பின்பற்றி நடந்தான் எனலாம். தன்னுடைய அருகே யாரோ உட்கார்ந்து தன்னை இயக்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான் தனசேகரன். நிச்சயமாக அது ராஜேஷ் அல்லது கிருபாவின் ஆத்மாவாக கூட இருக்கலாம். இந்த எண்ணம் தோன்றியதும் அவனுக்கு ஜிலீர் என்றது. கண் கலங்கியது. தன்னுடைய இருக்கையின் பக்கத்து இருக்கையில் ஒரு படலமாக யாரோ உட்கார்ந்து இருப்பதை அவனால் நன்கு உணர முடிந்தது. ஆனால் அவன் திரும்பி பார்க்க முயலவில்லை. கெட்வெல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருந்தான் ரூபேஷ். மெல்ல மெல்ல மயக்கம் நீங்கி சுய உணர்வு வரப்பெற்றவன் கண்களை திறந்தான். முதல் தடவை மயக்கம் தெளிந்து எழுந்தபோது தன்னை சேர்ந்தவர்கள் யாருமே அவன் அருகே இல்லை. இப்பொழுது மட்டும் என்ன? கண்ணில் பொங்கிய நீருடன் அவன் விழிகளை சுழல விட்டான். ரூப் டியர். உச்சபட்ச அன்பு ததும்பிய அந்த குரல் அது. சட்டென பார்வையை திருப்பினான் ரூபேஷ், ஆவலும் அவநம்பிக்கையும் ஏக்கமும் ஆக. குரல் வந்த திசையில் தனசேகரன் விழிகள் ததும்ப நின்று கொண்டிருந்தான். தன் இரு கைகளையும் நீட்டி, வாடா கண்ணா என்றான். ரூபேஷ் சட்டென எழுந்து உட்கார்ந்தான். இதுவும் தான் பார்க்கும் எல்லோரும் சொல்வது போல இல்யூஷன் தானா? எல்லாமே பொய்யா? வெறிக்க வெறிக்க பார்த்தவனை மீண்டும் தனசேகரன், கண்ணா, அங்கிள் தான் நிற்கிறேன், வா, நான் நிஜம்தான், நிழல் இல்லை. இனி என் வாழ்வே உனக்காகத்தான். உனக்கு அப்பா, அம்மா, கார்டியன், ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான். வாடா கண்ணா. நான் தழுத்தழுக்க தனசேகரன் சொல்லவும் அதற்கு மேல் ரூபேஷ் தாமதிக்கவில்லை. சடாரென எழுந்து கட்டிலை கடந்து ஒரே தாவாக தாவி தனசேகரனை இருக்க கட்டி கொண்டான் குழந்தை. கட்டிக்கொண்ட அவனை தாய் தன் குழந்தையை கவ்வுவது போல இறுக அணைத்து கொண்டான் தனசேகரன். அங்கு என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள், எனக்கு பயமா இருக்கு என ரூபேஷ் தேம்பி தேம்பி அழவும் கதறிவிட்டான் தனசேகரன். கமிஷனர், ஸ்கூல் பிரின்சிபல், சர்மா, டாக்டர்கள் அனைவரும் இந்த காட்சியை கண்டு கண் கலங்கி விட்டனர். காசுக்காக ரூபேஷை பயமுறுத்திய வார்டன் சேவியரும் ஆவிவேஷம் போட்டு நடித்த இன்னும் ஒரு ஆணும் பெண்ணும் கைது செய்யப்பட்டனர். மார்த்தாண்டத்தின் தொங்கிய தலை நிமிரவே இல்லை. எல்லா விபரங்களும் தனசேகரனால் வக்கீல் வீரராகவனுக்கு போனில் தெரிவிக்கப்பட்டது. அதிர்ந்து போனார் அவர். அடப்பாவி, அந்தாள் இவ்வளோ பெரிய கொலைகாரனா? அவனிடம் போய் பையனை ஒப்படைத்து விட்டேனே, நல்ல வேளை சிறுவனை நீ காப்பாற்றி விட்டாயப்பா தனசேகரா. இல்லாவிடில் ராஜேஷின் ஆன்மா என்னை மன்னித்தே இருக்காது என ஒரு பாட்டம் புலம்பி தள்ளிவிட்டார் அவர். 3 நாட்கள் ஊட்டியில் தங்கியிருந்து ஊரை சுற்றி பார்த்தனர் தனசேகரனும் ரூபேஷும். ஒரு கணம் கூட தனசேகரனை விட்டு பிரியவே இல்லை ரூபேஷ். அவனுடைய இடுப்பை கட்டி கொண்டே அலைந்தான் இவன். அவன் கண்கள் இப்பொழுதுதான் உயிர்ப்புடன் இருந்தது. முகம் இயல்புக்கு வந்திருந்தது. பழைய புன்னகை திரும்பியிருந்தது ரூபேஷுக்கு. பார்க்கை விட்டு பனிமூட்டம் அடர்ந்திருந்த சாலையில் இறங்கி காரை நோக்கி நடந்தனர் இருவரும். 2 கைகளிலும் கோன் ஐஸை பிடித்தபடி தனசேகரனிடம் ஏதோ சலசலத்தபடி காருக்குள் ஏறி உட்கார்ந்தான் ரூபேஷ்.
ஏதோ ஒன்று உந்த பின்னால் திரும்பி பார்த்தான் தனசேகரன். பார்த்தவன் திகைத்தான். சற்று தள்ளி அடர்ந்திருந்த மரத்தின் அடியில் அந்த புகை உருவம் நின்றிருந்தது. இவனும் அதையே பார்த்தான். நீ யார்? சரியான நேரத்தில் வந்து என் உயிரையும் இவன் வாழ்க்கையும் காப்பாற்றியே நீ யார்? ராஜேஷா? கிருபாவா? நீ யார்னு எனக்கு உணர்த்தக்கூடாதா? இப்படி அவன் மனதில் முளைத்த கேள்விகளுடன் அந்த புகைப்படலத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அதுவும் அவன் கேள்விக்கு ஒரு பதில் போல மெதுவாக, மிக மெதுவாக ஒரு வடிவத்திற்கு வர ஆரம்பித்து இறுதியில் தன் உண்மையான ஆத்ம ரூபத்தை அவனுக்கு கண்ணில் காட்டியது. அது யார் என்பதை அறிந்ததும் எல்லையில்லாத திகைப்பில் விழுந்தான் தனசேகரன். கண்கள் நீரை சுரந்தன. அம்மா என்றது அவன் உதடு. கையெடுத்து கும்பிட்டான் அவன் அந்த உருவத்தை பார்த்து. அது மெல்ல புன்னகைத்தது. புசு புசுவென்று நரைமுடியும் குழி விழுந்த கண்களும் ஒட்டிய கன்னங்களும் கூன் முதுகும் பொக்கைவாய் சிரிப்புமாக அந்த இடத்தில் நின்றிருந்தாள் அன்னம்மாள் பாட்டி. கை இரண்டையும் உயர்த்தி அவர்களை ஆசிர்வதிக்கும் தினசில். காரின் முன் சீட்டில் உட்கார்ந்து கோன் ஐஸை சுவைத்து உண்டு கொண்டிருந்த ரூபேஷை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டது அவள் ஆத்மரூபம். ராஜேஷ் கிருபாவுக்கான தன் நன்றி கடனை நேர் செய்துவிட்ட திருப்தியில், பேரனாக தன்னை கழைத்தேற்றிய ரூபேஷை பாதுகாவலனிடம் ஒப்படைத்த நிம்மதியில், அதே பொக்கைவாய் சிரிப்புடன் காற்றோடு காற்றாக கலந்து மறைந்தது அவள் ஆவிரூபம். அங்கிள், சீக்கிரம் வாங்க, ரொம்ப குளிருது. ரூபேஷ் குனிந்து பார்த்து கூப்பிட, கண்களை துடைத்தவாறே, தோ வந்துட்டேன் செல்லம் என்றவாறே ஓடி போய் காரில் ஏறி அதை ஸ்டார்ட் செய்த தனசேகரன் திரும்பி ரூபேஷை பார்த்தான். ஐஸ்கிரீம் வழிய வழிய உட்கார்ந்திருந்த ரூபேஷின் நெற்றியில் முத்தமிட்டான். பால்மணம் மாறாமல் சிரித்த ரூபேஷ் கண்களுக்கு தனசேகரனுக்கு பதிலாக ராஜேஷும் கிருபாவும் தெரிந்தார்கள். முற்றும்.